ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا ஒப்பந்தங்களும் சர்ச்சைகளும் என்ற தலைப்பின் கீழ் நாம் பேச இருக்கிறோம். இந்த வரலாற்று குறிப்புகள் யாவும் செய்திகளாக மாத்திரம் இல்லாமல் நம் வாழ்வியலில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அது துணை நிற்கும் என்ற சிந்தனையோடு, என்ற நோக்கோடு இந்த உரைகளை நாம் கேட்டால் அதை இபாதத்தாக மாத்திரமல்லாமல் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சர்ச்சைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் இவைகள் தீர்வாகவும் அமையும். எனவே அந்த அடிப்படையில் இந்த வரலாற்று நிகழ்வுகளை செய்திகளாக மாத்திரம் பார்க்காமல் படிப்பினைகளாகவும் நாம் உற்று நோக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி நான் செய்திக்கு வருகிறேன். கடந்த வாரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய பனு ஹாஷிம் குடும்பத்தினரும் மக்கா குறைஷிகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். இந்த தகவலை நாம் சொன்னோம். அதில் சின்ன கடந்த செய்தியை நாம் நினைவுபடுத்துகிறோம் தொடர்புபடுத்துவதற்காக. ஒதுக்கி வைத்தல் என்றால் சாமானியமான ஒதுக்கி வைத்தல் அல்ல. பொதுவாக அரபுகள் ஒரு ஒப்பந்தத்தை எழுதி காபாவினுடைய திரையிலே தொங்க விடுவார்களேயானால் அது எல்லா அரபுகளும் அதை அங்கீகரிப்பார்கள். ஆனால் சீக்கிரமாக தொங்க விட முடியாது. அதற்கான உடன்பாடுகள், உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள், சமரசங்கள் என்று பல விஷயங்கள் நடந்ததற்கு பிறகுதான் அது ஒரு முடிவுக்கு வரும். அப்படி காபிலே தொங்க விடுவது என்பது ஒரு சாதாரணமான சாமானியமான செய்தி அல்ல. மிகுந்த பெரிய சர்ச்சைகளுக்கு பிறகுதான் அவைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தம் இருக்கிறதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், பனு ஹாஷிம்கள் அந்த குடும்பத்தார் எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், நாங்கள் கொல்லுவோம், கொன்று விடுவோம் என்று ஒரு ஒப்பந்தத்தை கேட்ட பொழுது அபூ தாலிப் அவர்களும் மற்றவர்களும் அதை மறுத்தார்கள். ஒருபோதும் நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம். அப்படி நீங்கள் ஒப்படைக்கவில்லை என்றால் உங்கள் எல்லோரையும் சேர்ந்து நாங்கள் பகிஷ்கரிப்போம். பகிஷ்கரித்தல் என்றால் சாமானியமான பகிஷ்கரித்தல் அல்ல. ஒரு நாட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாது, அந்த நாட்டுக்கு செய்யப்படக்கூடிய உதவிகள் நிறுத்தப்படும். ஈராக்கிலே நாம் பார்க்கவில்லையா, ஐநா சபை அநியாயமாக கொண்டு வந்த தீர்ப்பின் காரணத்தினால் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மாண்டு போயின. மருத்துவ உதவிகள் செய்ய முடியாமல் போனது பிற நாடுகளால். ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல் போனது. எந்த விதமான அபயக்கரமும் நீட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம். அது போன்ற ஒரு பகிஷ்கரிப்பை குறைஷிகள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த கடிதத்தை காபாவினுடைய திரையில் அல்ல, காபாவுக்கு உட்பகுதியிலே போட்டாங்க. இதுதான் வரலாற்றில் முதன்மையானது. காபாவினுடைய திரையில தொங்க விடுறதுதான் வழமையா இருந்திருக்கு. காபாவுக்கு உள்ளேயே கொண்டு வந்து அந்த கடிதத்தை தொங்க விடுகிறார்கள் என்று சொன்னால் அதைவிட வலிமையானது எதுவும் கிடையாது. எனவே இந்த பகிஷ்கரிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டும். யாரும் அனுசரணையாக இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு சென்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அந்த உடன்படிக்கையில் என்ன இருந்தது? கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, அவர்களுக்கு எந்த உதவியும் போய் சேரக்கூடாது, மருத்துவ உதவி போய் சேரக்கூடாது, ஒரு பேரிச்சம்பளத்தையும் கொடுக்க கூடாது, குழந்தைகள் பசியால் வாடினால் அவர்களுக்கு பால் கொடுக்க கூடாது, தண்ணீர் தாகத்தால் சிறுவர்கள் சிறுமிகள் துடித்தால் செத்து போகட்டும், அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது, திருமண உறவுகள் மேற்கொள்ளக்கூடாது, அது சம்பந்தமான பேச்சுக்கள் ஏற்கனவே நடந்திருந்தால் அவைகள் எல்லாம் இடைநிறுத்தம் செய்யப்பட வேண்டும். இதுதான் ஒப்பந்தம்.
எப்படி இருக்குது ஒப்பந்தம்? எவ்வளவு கொடுமையான ஒப்பந்தம் இது. எனவே எல்லாரும் சேர்ந்து ஊரை விட்டு வெளியிலே போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 2 வருஷம் படாத பாடுபட்டாங்க. குழந்தைகள்லாம் பசியில கதறியாலும் தாய்மார்களினுடைய மார்புகளில் பால் சுரக்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு உணவு இல்லாமல் போனது. அம்மா குடிச்சா தானே, சாப்பிட்டா தானே பால் சுரக்கும். அதற்கும் வழி இல்லாமல் போனது. குழந்தைகளினுடைய அழுக்குறைகள் காபாவினுடைய சுவரிலே முட்டி மோதிய வரலாறு உண்டு. பசி கொடுமையால் குழந்தைகள் எல்லாம் நலிந்து போய்விட்டன. ஆப்பிரிக்கால சில ஊர்களை சொல்றாங்க இல்லையா, சோமாலியா, அதை விட மோசமான நிலை ஏற்பட்டது. அதை விட மோசமான ஒரு நிலை ஏற்பட்டு படு பாதகமான ஒரு சூழல் உருவான பொழுது சில மனிதர்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, இது சரியா? எப்படி இருந்தாலும் நம்முடைய உறவுகள் இல்லையா? எப்படி இருந்தாலும் நம்முடைய உறவுகள் இல்லையா? 2 வருடங்கள். ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட எல்லாரும் முஸ்லிம்கள் இல்லை. எல்லாருமே முஸ்லிம்களா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் பனு ஹாஷிம்கள் எல்லாரும் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நாங்க ரசூலை ஏத்துக்கிடாதவங்களும் சொன்னாங்க, ரசூலை ஏத்துக்கிட்டவங்களும் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் இடத்தில் ஒப்படைக்க மாட்டோம், முடியாது. எங்க வீட்டு நபரை கொல்வதற்கு நாங்க ஒப்படைக்கணுமா? அது முடியாது. அவர்களுடைய கொள்கையிலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கையிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் போகலாம். அதை பின்பற்றி தான் ஆக வேண்டும் என்று யாரையும் அவர் நிர்பந்தப்படுத்த இல்லை. ரசூலுல்லாஹ் நிர்பந்தப்படுத்தினாங்களா? லா இக்ராஹ ஃபித்தீன், கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றணும், இல்லைன்னா உங்களை அப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. அவர்கள் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டுமா, நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமா, என்னுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தின் வழியில் வாருங்கள் என்று அழைத்தார்கள். வரலன்னா போ, அதுக்கு கொள்றது என்ன என்று இந்த பனு ஹாஷிம்கள், இந்த குறைஷிகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கேட்டாங்க, அது என்ன நியாயம் இருக்கு? அப்படிலாம் தர முடியாது. அப்படி பகிஷ்கரித்தால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பசி பட்டினிகளை செத்தாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ்வை ஒப்படைக்க மாட்டோம்னாங்க. அதுல உறுதியா இருந்தாங்க. 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, மாதங்கள் கடந்தது. எத்தனை நாளைக்கு பசியா இருக்கிறது? மனம் தளருமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் என்னப்பா இவன் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கே, இவனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு, இதுக்கு அவனால நம்ம எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டோமே, அப்படிலாம் யோசிப்போமா இல்லையா? ஆனால் அந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அந்த குறைஷிகள் அப்படி யோசிக்க இல்லை. அதான் அதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் பின்னால் ஹிதாயத்தை கொடுத்தான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி பட்டினி கிடந்தார்கள், அவர்களுக்காக வேண்டி தாகத்தில் இருந்தார்கள், அவர்களுக்காக வேண்டி கொடுக்கல் வாங்கலிலே வியாபாரத்திலே பின்தங்கினார்கள், அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய குழந்தைகளை பசி பட்டினியில் போட்டார்கள், கதற வைத்தார்கள். எல்லாம் என்னுடைய ஹபீபுக்காக இல்லையா? அவர்களுக்கு நான் ஹிதாயத்தை கொடுத்தேன். அல்லாஹ் கொடுத்தான் எல்லாருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர், அவங்க என்ன பனு ஹாஷிம் இல்லை, குறைஷிகள் ஒரு ஆள் தான். அவர் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு நேர ஜுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல போறாங்க. ஜுஹைர் இப்னு அபி உமையா அவங்கள்ட்ட போய், ஏன்பா இந்த பனு அபு தாலிப் உடைய தலைமையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்கள்லாம் பகிஷ்கரிக்கப்பட்டிருக்கிறாங்களே, அந்த குழந்தைகள்லாம் உணவு இல்லாமல் இருக்கே, பசியிலையும் பட்டினிலையும் வாடிக்கிட்டு இருக்கப்பா, நீ மாத்திரம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறியே, உனக்கும் குடும்பம் தானே, உனக்கு ரத்தம் தானே, நீ பனு ஹாஷிம் இல்லை, இருந்தாலும் நீ குறைஷி தானே, உனக்கும் தாய் வழியிலே மாமிமார்கள் தானே, அவர்கள் மாமிமார்களுடைய பிள்ளைகள் தானே, அவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது 2 வருடங்கள் முடிந்து 3 வருடங்களில் 3வது வருடத்தினுடைய துவக்கத்திலே எவ்வளவு பெரிய தொல்லைகளிலே ஆழ்ந்திருக்கிறார்கள். நீ நன்றாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், அவர்களெல்லாம் அங்கே வாடி வதங்கி கொண்டிருக்கிறாளே, உனக்கு இரக்கம் இல்லையா என்று ஒருத்தர் கேட்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, நான் மாத்திரம் சொல்லி இது கதை நடக்குமா? எனக்கு யாராவது துணைக்கு வருவாங்களா? எனக்கு அது இருக்குது மனசுல, எப்படி போய் நான் கேட்கறது? நான் ஒருத்தனா போய் கேட்டா அடிச்சு போட்டுருவானுவன். என்ன கேட்கறதுக்கு உண்டான ஆசை இருக்கிறது, கோபம் வருகிறது, ஆனால் யார் போய் கேட்கிறது? நான் மாத்திரம் போய் கேட்க முடியுமா?
அப்ப வந்தவர் சொன்னார், உனக்கு துணையாக ஒரு ஆள் இருக்கிறார். அப்படியே யார் இருக்கிறா? நான் வர்றேன் உனக்கு துணையா. நல்லதா போச்சு. அப்படின்னா இன்னொரு ஆளை தேடலாமே, தேடுவோம் என்று நேராக அபுல் பக்தரியிடம் போனார். அபுல் பக்தரி, உனக்கு நெருங்கிய உறவாக இல்லாமல் இருக்கலாம் பனு ஹாஷிம்கள், ஆனாலும் உறவு. நீனும் குறைஷி, அவர்களும் குறைஷிகள், ஒரு ஊருக்காரங்க, ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் இப்படி கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இருக்கிறாங்களே, உனக்கு இரக்கம் இல்லையா அபுல் பக்தரி? அபுல் பக்தரி, நீ அடுத்தவர்களுக்கு உணவளிப்பதிலே முன்னணியில் இருப்பவன் என்று மக்கள் மத்தியிலே பெயர் வாங்கியவன் இல்லையா? அப்படிப்பட்ட நீ இந்த குழந்தைகள் எல்லாம் வாடி வதங்குவதற்கு நீ அனுமதிக்கிறாயா? உனக்கு அது சந்தோஷத்தை தருகிறதா என்று இவர் கேட்கிறார். அவரு சொன்னாரு, எனக்கு சங்கடமா தான் இருக்கு, எனக்கு இது பிடிக்காது. அவங்க கொள்கை அவங்களோட, நம்ம கொள்கை நம்மளோட. அவங்க கொள்கையில ஏத்துக்கிட இல்லைன்னா நம்ம ஒதுங்கிட வேண்டியதானே, கொள்கையை விட்டுற வேண்டியதான். அதற்காக வேண்டி இப்படி எல்லாம் செய்யறது, 2 வருஷமாக துன்பப்படுத்துவது என்பதை என்னால் அங்கீகரிக்க முடியல. ஆனால் நான் மாத்திரம் எப்படி சென்று பேசுவது? உன்னோட 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? நானும் இருக்கிறேன், ஜுஹைரும் இருக்கிறார். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப என்ன செய்யலாம்? இன்னும் ஆளை தேடுவோம். ஜம்அத் இப்னுல் அஸ்வத் அவரிடத்துல போனாங்க. அவரும் ஒத்துக்கிட்டார். இவர் பேர் ஹிஷாம் இப்னு அம். இவர் தான் இந்த ஆரம்பிச்சது. 5 பேர் சேர்ந்தாங்க. 5 பேர் சேர்ந்து கொண்டு நாளை இதில் ஒரு முடிவு கட்டுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஒரு முடிவுக்கு நம்ம ஆகணும். இந்த ஒப்பந்தம், காபாவிற்கு மத்தியிலே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை கிழித்து எறிய வேண்டும். அப்படி கிழித்து எரிந்து பட்டினியிலும் பசியிலும் கிடக்கக்கூடிய இந்த பனு ஹாஷிம்களை விடுதலை செய்ய வேண்டும். ஊருக்குள்ளால் அவர்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். நாம் வாழ்வது போன்று அவர்களும் இருக்கணும். அவர்கள் கொள்கை அவர்களோடு, நம் கொள்கை நம்மோடு. நாம் ஏற்றுக்கொள்ள அது அவரவருடைய விருப்பத்திலே உள்ளது என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இது இப்படி இருக்க, அன்று இரவு அன்னலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான். அல்லாஹ்வுடைய வேலைகள் இதெல்லாம் கலா கதிர், அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, நாயகமே, இந்த காபாவிலே அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை எழுதி காபாக்குள்ள தொங்க போட்டிருக்கிறாங்களா இல்லையா? அந்த ஒப்பந்தத்தை கரையான் அரித்து விட்டது. ஒரே நாள் அல்லாஹ் கரையான் அரிக்க வச்சிட்டான். இந்த அவங்க எழுதும்போது பிஸ்மிஹி தஆலான்னு எழுதுவாங்க. குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நல்ல விளங்கிக்கணும். கொள்கை ரீதியாக சில செய்திகளை விளங்கிக்கணும். இது கொள்கை சம்பந்தப்பட்டது, அகீதா சம்பந்தப்பட்டது. அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். குறைஷிகள் எல்லாருமே அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பிரச்சனை என்றால் ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு பக்கம். இன்னொன்று, அல்லாஹ்வோடு பல சிலைகளையும் இணையாக ஆக்கினார்கள். லாத், உஸ்ஸா, ஹுபல், நாயிலா போன்ற 360 சிலைகள். இந்த சிலைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு துணை நிற்கின்றன, அல்லாஹ்விற்கு உதவுகின்றன. அல்லாஹ் தன்னந்தனியாக எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. எனவே இவைகளை வைத்து என்ன செய்யறான்? வேலை வாங்குறான் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இதுதான் ஷிர்க், இணை வைத்தல் என்பது. எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ்வை அவங்க மறுக்க இல்லை. அவங்க எதை எழுதினாலும் பிஸ்மிஹி தஆலா அப்படின்னு எழுதுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரசூலுல்லாஹ் எழுதும் பொழுதும் கூட அவனுக்கு கேட்டானோ, என்ன பல தெய்வ கொள்கைகளை கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க, இப்ப நீங்க 3 தெய்வத்தை கொண்டு வந்துட்டீங்களே. பிஸ்மில்லா அல்லாஹ் ஒரு கொள்கை, ஒரு இறைவன், அர் ரஹ்மான் அர் ரஹீம் 3 கடவுளை கொண்டு வந்துட்டீங்களேன்னு கேட்டானோ. அப்படிதான் கேட்டான். அப்ப சொன்னாங்க, 3 கடவுள் இல்ல, அல்லாஹ் ஒருத்தன் தான். அவனுடைய பண்பு அது. அவன் அருளாளன், அன்பாளன் என்பது சுட்டி காட்டுற. அதெல்லாம் கிடையாது. நீங்க 3 பேரை சொல்லிக்கிறதுனால 3 கடவுள் தான் அது. நீங்க 3 கடவுளை கொண்டு வரும்போது நாங்க 360 கடவுளை வணங்கலாம் என்னதான்? இப்படி எல்லாம் சர்ச்சைகள் நடந்தது. இதெல்லாம் இந்த சர்ச்சைகள் உட்பட்டது. அவங்க விளங்க வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் விளங்கியவர்களும் உண்டு, விளங்கி கொண்டு பிடிவாதம் பிடிச்சவங்களும் உண்டு. அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நீங்க 3 கடவுள் தான் சொல்றீங்கன்னா என்ன செய்ய முடியும்? அவனுக்கு விளங்குது அது 3 கடவுள் இல்ல, ஒரு கடவுள் தான், ஏக கடவுள் தான், ஏகத்துவம் தான். ஆனா அதுல உள்ள ரஹ்மான் ரஹீம்ங்கிறதெல்லாம் அவனுடைய பண்பை சொல்லக்கூடியது என்பது அவர்களுக்கு விளங்கினாலும் கூட அவங்க அடம் பிடித்தாங்க. அதுல அடமண்டா இருந்தாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எனவே அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை இருக்கே இல்லை. அல்லாஹ்வை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. எனவே அவங்க எழுதும் போது பிஸ்மிஹி தஆலான்னு எழுதுவாங்க.
எப்படி எழுதுவாங்க? கடிதம் எதை எழுதுனா பிஸ்மிஹி தஆலா, உயர்வான அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு. இதுதான் அரபு குறைஷிகளினுடைய கடிதம். இந்த பிஸ்மிஹி தஆலான்னு எழுதி தான் இந்த ஒப்பந்தத்தெல்லாம் எழுதியிருந்தானோ. அவங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, சம்பந்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, உணவளிக்க கூடாது, உறவு கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு எல்லா முசீபத்துகளையும் எழுதியிருந்தான். அல்லாஹ் அறிவிச்சான், நாயகமே எல்லாவற்றையும் கரையான் அரித்து விட்டது பிஸ்மிஹி தஆலா என்பதை தவிர. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை தவிர மற்ற எல்லாம் கரையான் தின்னுட்டு அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிந்தும் விடியாமலும் அபூ தாலிபை கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றான், இப்படி இருக்குது, அல்லாஹ் எனக்கு அறிவிச்சான். அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அப்படியே நம்புவாங்க அபூ தாலிப். அப்படியே நம்பக்கூடியவர்கள். அப்படியே நம்பிக்கொண்டு உடனே என்ன செஞ்சாங்க, அடுத்த நாள் அதிகாலை பொழுது தன்னுடைய குடும்பத்தில் சிலரை அழைத்து கொண்டு நேராக குறைஷிகள் இருக்கக்கூடிய இடம், காபாவை சுற்றி அவங்க இருப்பாங்க, நதுவாங்கிறது, நதுவான்னு சொன்னால் பேசுறக்கூடிய இடங்கள், சங்கங்கள், அந்த இடங்களுக்கு போறாங்க. சேனா அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள முக்கியஸ்தர்களை அழைத்து கொண்டு போறாங்க. உன பார்க்குறேன், என்ன ரொம்ப நாளைக்கு பிறகு அபூ தாலிப் வர்றாரு, ஆளுக்கு பசி வந்துடுச்சு, முடியல, அவர் தாகத்திலையும் எதுலையும் கிடக்கிறாரு, குழந்தைகள்லாம் கதறுதா இல்லையா, மேப்டியானுக்கு முடியல, அவ்வளோதான், தன்னுடைய மகனை ஒப்படைக்கிறதுக்காண்டி வந்துட்டார். ரசூலுல்லாஹ் ஒப்படைக்க போறார், நம்ம பார்த்துக்கலாம், வரட்டும், இதைத்தானே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு வீராப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேராக வந்தாங்க, இதாப்பா உங்களோட நான் பேசணும், உட்காருங்க பேசுவோம். எல்லா தலைவரும் அபூ ஜஹில், உத்பா, ஷைபா, அவன் இவன் எல்லாரும் இருக்கிறான். உட்கார்ந்தாங்க. அபூ தாலிப் உட்கார்ந்தார்கள், தலைவர்கள்லாம் உட்கார்ந்தாங்க. என்ன, நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, ஆமா, அந்த ஒப்பந்தத்தை கரையாரிச்சதெல்லாம் சொல்லலை, முதல்ல அதை சொல்லக்கூடாது, ரொம்ப நுணுக்கமா வேலையை செஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க, அந்த ஒப்பந்தம் காபாவுக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க, அதை பேக் பண்ணி வேற வச்சிருக்கிறீங்க, நேரம் ஒரு பேக் பண்ணி ஒரு முழுமையா தொங்க போட்டிருக்காங்க, உள்ளதான் அது இருக்கு. அந்த ஒப்பந்தத்துல நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்களோ அதை இப்போது நீங்களே மீறி இருக்கிறீங்க. நாங்க எங்க மீறணும்? நாங்களாம் மீறல, மீறி இருக்கிறீங்க, நீங்க ஒப்பந்தத்தை கொண்டு வாங்க, அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். கரையா அரிச்சுன்னு சொன்னா அது அவசரமா இன்னொரு கடிதத்தை எழுதி கொண்டு வந்து வச்சிருவான் இல்லையா? ரொம்ப நுணுக்கமா செஞ்சாங்க அபூ தாலிப், ரொம்ப விவரமான ஆளு. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கரையா அரிச்செல்லாம் சொல்லாம நீங்க மீறி இருக்கிறீங்க, ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறீங்க, அதுல இல்லாத செய்திகள்லாம் நீங்க செய்யணும், அப்படிலாம் கிடையாது, ஒப்பந்தத்தை கொண்டு வாங்க, நாங்க தெளிவுபடுத்தி காட்டுறோம், நீங்க அதெல்லாம் மீறி இருக்கீங்களா இல்லையாங்கிறத எடுத்துட்டு வாடா என்று வேகமா சொன்னாங்க. போனாங்க, அந்த பேக்கை கொண்டு வந்து வச்சாங்க. வச்ச உடனே இருக்குது, இப்போ பார்ப்போம். அப்போ அவங்க சொன்னாங்க, அதை ஓப்பன் பண்றதுக்கு முன்னால இப்ப நான் செய்தியை சொல்றேன், நான் வந்த செய்தி என்ன செய்தி, நீங்கள் செய்வது அனைத்தும் அட்டூழியம், நீங்கள் செய்த அனைத்தும் அராஜகம், இறைவனுக்கு பொருத்தம் இல்லாத காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதனால் ரப்பு அனைத்தையும் கரையானை கொண்டு அரித்து விட்டான். பிஸ்மிஹி தஆலா, அல்லாஹ்வினுடைய உயர்ந்த திருநாமத்தை கொண்டு என்று எழுதினீர்கள், அதை தவிர எல்லாத்தையும் கரையான் சாப்பிட்டுட்டு அரிச்சு நாசமாக்கி விட்டது என்று என் பிள்ளை சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னதும் அல்லாஹ் அறிவிச்சதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒருபோதும் அவர்கள் சொன்னது பொய்யாகாது என்று சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, அதுக்குள்ள போய் கரையான் அவ்வளவு நாங்க சேஃப்டியா வச்சிருக்கிறோம், கரையான்லாம் காபாவுக்குள்ள போய் நாங்க போட்டிருக்கக்கூடிய பாக்ஸுக்குள்ள போய் அதை அறிவிக்கிறோம், அரிச்சு இவைகள்லாம் சாப்பிடுதா, பிஸ்மி தாலா மட்டும் விட்டு வச்சிருக்கு, அது மட்டும் பிஸ்மி தாலான்னு கரையானுக்கு என்ன தெரியும், தெரியுமா தெரியாதலங்கிறது இல்ல, அல்லாஹ் நடத்தாட்டுகிறான். எனது மகனார் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அது சொன்னால் சரியாக இருக்கும், அது சொன்னா சரிதான் அப்படின்ட்டு அவ்வளவு உறுதியா இருந்துங்க அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. அரண்டு போயிட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அப்படியா, சரி, ஒருவேளை அப்படி இல்லை, அந்த ஒப்பந்தம் அப்படியே இருக்குதுன்னா என்ன செய்வீங்க? என் மகனை ஒப்படைச்சிடுறேன், நீங்க என்ன கொல்லணுமா கொண்டிருக்கங்க, விட்டு உங்க இஷ்டப்படி விடணுமா விடுங்க, அது உங்க இஷ்டத்துல உள்ளது. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்லை, கரையாலாம் அறிக்கை இல்லை, நாங்க எழுதி வச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்படி இருந்தால் நீங்கள் இதுவரை கேட்டு வந்த மாதிரி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மகனாரை நான் உங்களிடத்துல ஒப்படைச்சிடுறேன். நீங்க என்ன வேணா செய்யுங்க, கொல்லணும்னு நினைக்கிறீங்களா கொன்று போடுங்க, அல்லது விடன்னு நினைக்கிறீங்களா விடுதலை ஆக்கிடுங்க, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்க. அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், நான் சொன்ன மாதிரி உடன்படிக்கை எல்லாரும் ஆவலா இருக்கிறாங்க. மக்கள்லாம் கேள்விப்பட்டு அப்படி குழுமி
100கணக்கான பேர் வந்து காபாவை சுற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நதுவாவிலே குழுமி உட்கார்ந்துட்டாங்க. என்ன இருக்கு இப்படியாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்னாங்களாமே, அதுக்குள்ள எல்லாத்தையும் கரையா அரிச்சிருச்சான் பிஸ்மிஹி தாலாவை தவிர என்ற செய்தி எல்லாம் கட்ட பேசி முடிக்கிறதுக்கு 1 மணி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இல்ல பெரிய வாக்குவாதங்களா நடந்து முடிஞ்சுதான். இப்ப நம்ம ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டோம். அங்க எவ்வளவு வேகம் இருந்திருக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லையா? எனவே வேகம், தாகம், கோபம் எல்லாம் நடந்தது, முடிவுக்கு வரப்பட்டது. இதற்குள் ஒரு சில மணி நேரங்கள் போனது. மக்கள் திரளாக வந்தார்கள். திறந்து பார்ப்பதிலே ஆவலாக இருந்தார்கள். பாக்ஸை ஓபன் பண்ணப்பட்டது. எல்லாம் மடிச்சு பக்குவப்படுத்தி வச்சிருக்குது. ஒரு துரும்பு கூட கரையா ஒன்றும் தெரியல. கடைசி பகுதியில் எல்லாம் திறந்து ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாம் அரித்து போயிருக்கிறது. பிஸ்மிஹி தாலா மட்டும் அப்படியே இருக்கிறது. அப்படியே அரண்டு போயிட்டான். அபூ ஜஹல் சொன்னான், பார்த்தீங்களா, இந்த அப்துல் முத்தலிபினுடைய பேரர் அபூ தாலிபுடைய மகனார் அப்துல்லாவுடைய மகனார் முஹம்மது எவ்வளவு பெரிய சூனியக்காரர் என்பது உங்களுக்கு தெரிந்து விட்டதா அப்படின்னு போட்டான். பிளேட்ட மாட்டான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சூனியக்காரர், சூனியம் செஞ்சிட்டாரு அப்படின்னு. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, சூனியம் செய்யறது எதிர்க்கக்கூடியவர் அவர், சூனியமே செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. சூனியம் செய்வது தப்பு, சூனியக்காரர்களிடம் செல்வது தப்பு, அது குற்றமானது என்றெல்லாம் அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். யார்? முஸ்லீம் அல்லாதவங்க சொல்றாங்க, குறைஷி குலத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி சொல்றதெல்லாம் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஒப்பந்தத்தை முறிக்க மாட்டோம், இது அவர் செய்த சிஹ்ர், சூனியம், வஞ்சனை என்றெல்லாம் போராட ஆரம்பிச்சாங்க. அப்ப அதாக ஏற்கனவே நேற்று நைட்டை ஒரு குழு பேசிருச்சு. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எதிரே நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்துருச்சே, நமக்கு சப்போர்ட்டா அமைகிற மாதிரி எல்லாம் இது அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த 5 பேர்ல முதலாவதாக ஹிஷாம் இப்னு அம்ர் எழுப்பினார். என்னப்பா அவங்க சொன்ன மாதிரி நடந்தது, நீங்க அவர் சிஹர் வச்சாரு சூனியம் வச்சான்னு பேசிட்டு இருக்கிறீங்க, ஒப்பந்தம் இப்படி தானே செஞ்சீங்க, அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் 2 வருஷத்துக்கு மேல பசியும் பட்டினியும் தாகத்திலும் ஒதுக்கப்பட்டு உணவில்லாமல் உடையில்லாமல் வெயிலிலும் மழையிலும் காய்ந்தும் நனைந்தும் போய் கிடக்கக்கூடிய அந்த சமூகத்தை, உங்களுடைய இரத்தத்தை, உங்களுடைய குடும்பத்தாரை பகிஷ்கரித்தீர்கள், அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப இந்த மாதிரி வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதற்கு பிறகு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அவர் தெளிவா சொல்லிட்டார், அபூ தாலிப் அப்படி இருக்குமையானால், நீங்கள் சொல்வது போன்று இருக்குமையானால், கரையான் அரிக்காமல் இருக்குமையானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சிடறேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? கரையான் அரித்திருக்குமையானால் இந்த ஒப்பந்தத்தை முறிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னு கேட்டா சிறு சூனியங்கிறீங்க. சிறு சூனியத்தை நாங்க நம்ப இல்ல. சிறு சூனியம் இருக்குது, அதை அவர் செய்ய மாட்டார், அவர் செய்ய மாட்டார். அதெல்லாம் செஞ்சதா, அதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய ஆட்கள் தான். அவங்க அதை எதிர்க்கிறாள். எனவே அந்த அடிப்படையில இதெல்லாம் செய்யக்கூடாது, ஒப்பந்தத்தை முறிச்சுதான் ஆகணும் அப்படின்னு தகராறுகள் பெருச ஆரம்பிச்சது. ஹிஷாம் இப்னு அம்ர் பேருக்கு அபூ ஜஹலுக்கும் ஹிஷாம் இப்னு அம்ருக்கும் இடையிலே கடுமையான மோதல் வரும் பொழுது அபுல் பக்தரி எழுந்தார். நானும் இந்த ஒப்பந்தம் முறிக்க வேண்டும் என்கிற 2வது அபூ ஜஹல் கொஞ்சம் யோசிச்சான், என்ன ஆச்சு இது, 1லேருந்து 2 ஒருத்தன் கிளம்புறான் அப்படின்னு. முத்ஐம் இப்னு அதி எழும்பினார், இந்த 2 பேரும் சொல்றது சரிதான், இனிமேல் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தக்கூடாது, தூக்கி தூர போடு அப்படின்னு. முத்ஐம் இப்னு அதி வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், எல்லாரோடையும் அனுசரித்து போகக்கூடிய ஆள், வேகமா பேச மாட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட கருணையோடு எல்லாரோடையும் நடந்து கொள்ளக்கூடியவர். அவரிடத்தில் இவ்வளவு கடினமான வார்த்தைகள்லாம் வராது. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அபூ ஜஹல் உத்பா ஷைபாலாம் நடுங்க ஆரம்பிச்சார். என்னடா இது, ஆளுக்கு ஆளு ஒவ்வொரு பக்கத்திலிருந்து கிளம்பி வர்றானவன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்ச உடனே ஜமாத் பில் அஸ்வத் எழும்பினார், நானும் இதை சொல்லுகிறேன், நிறுத்து இந்த ஒப்பந்தத்தை எல்லாம், இனிமேல் தூக்கி தூர போட்டுட்டு அவங்க இருக்கிற மாதிரி இருக்கட்டும், நீங்க ஏத்துக்காம போங்க. நாங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோமா? நாங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிடல, அதற்காக இதெல்லாம் செய்வது அநியாயம், அவர் சொன்ன மாதிரி இருக்கிறதா இல்லையா என்று அந்த இடத்தில் ஒப்பந்தம் முறிக்கப்பட்டது. எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய கிருபையால் தன்னுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் மக்காவிற்கு வாதி அபூ தாலிப் கணவாயிலே கிடந்த பசியோடும் பட்டினியோடும் கிடந்த அவர்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்தான். எவ்வளவு பெரிய சோதனை இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய சோதனையில் ஆழ்ந்திருப்பாங்க. அவங்க சாப்பிட இல்லை, அவங்க குடிக்க இல்லை, பசி பட்டினி இருந்தால் விடுங்க, அவங்க தன்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. குழந்தைகள், பச்சிலும் குழந்தைகள், அந்த கணவாயில் குழந்தையும் பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு தாய் அமுதூட்ட முடியாத நிலை ஏற்பட்டது. எவ்வளவு பெரிய கொடுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்த அந்த குடும்பத்தார்
எவ்வளவு பெரிய ஒத்துழைப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் எல்லாம் எல்லோரும் இந்த ஒப்பந்தத்தை எழுதினது மன்சூர் இப்னு இக்ரிமாங்கிறவன் எழுதினான். மன்சூர் இப்னு இக்ரிமா எழுதினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அநியாயமான ஒப்பந்தத்தை எழுதியிருக்கிறானே, இவனுடைய கை உருப்படுமான்னு கேட்டாங்க. ஒரு வார்த்தை கேட்டாங்க ஸல்லல்லாஹு. அவனுடைய கைகள் சூகையா போச்சு, கை விளங்காம போச்சு. அந்த அளவிற்கு கொடுமைகளை செய்தார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததும் அங்கே இனி அபூ ஜஹல் சொன்னா, நீங்க எங்களுடைய கடவுள்லாம் நீங்க ஏசுறீங்க, நாங்கள் அல்லாவை ஏசுவோம். அப்ப இவங்க சொன்னாங்க, அல்லாவை நீனும் தானப்பா ஏத்துக்கிட்டு இருக்கிறான், அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களாம் அல்லாவெல்லாம் ரெண்டாவது, பிஸ்மிதாலாம் நாங்கள் எழுதுவோம், அல்லா தான். அதெல்லாம் எங்களுக்கு முதல்ல ஹுபல் தான், அல்லா தான். அதனால நீங்க ஏதாவது ஹுபலையோ லாத்தையோ உஸ்வாயவையோ நாயிலா என்ற போன்று நாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நீங்கள் வணங்கினால், கடவுள்களை நீங்கள் ஏசினால் நாங்களும் ஏசுவோம் அப்படின்னு சொன்னதும் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். அடிக்கடி இப்படி வசனங்கள் இறங்க ஆரம்பிச்சது. இது என்ன, தர்க்கங்களும் சர்ச்சைகளும் உருவாக அனைத்திற்கும் அல்லாஹ் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தான். வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம். அல்லாஹ் அவர்கள் எதை செய்கிறார்களோ அந்த சிலைகளை, சாமிகளை, அந்த கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள். ஏசக்கூடாது, நீங்க திட்டாதீங்க. யாரையும் நீங்க எந்த கடவுளையும் நீங்க ஏசாதீர்கள். அவங்க வணங்குறாங்களா, அது வரைக்கும் நான் ஆகிரத்துல பார்த்துக்கிடலாம். ஆனா நீங்க அவைகளை ஏசினால் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம், அவர்கள் கிறுக்குத்தனமாக அந்த தன்மையில் அல்லாஹ்வை ஏசுவார்கள். என்ன ஏசுவாங்க? நீங்க அதை ஏசினால்தான் என்ன ஏசுறாங்க? நாங்க அவன் அம்மாவை திட்டினா அவன் நம்ம அம்மாவை திட்டுவான் இல்லையா, அவன் அத்தாவை திட்டினா இவன் அத்தாவை திட்டுவான். எனவே அந்த அடிப்படையிலே நீங்கள் அந்த சிலைகளை ஏசக்கூடாது. எந்த சிலைகளையும் நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். அல்லாஹ்வை அன்றி அவர்கள் எதை வணங்கினாலும் சரி, அவைகளை நீங்கள் ஏசாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அதற்கு பிறகு அவர்கள் அமைதியான இவங்க பேசுறது இல்லை, தங்களுடைய கொள்கைகளை மாத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏக இறை கொள்கையை மாத்திரமே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு இடையில நலுர் இப்னுல் ஹாரிஸ் என்று ஒருத்தன், இவன் என்னன்னு கேட்டா, முந்தைய வரலாறுகள்லாம் நல்லா படிச்சவன், நல்ல பேச்சாற்றல், நாவன்மை, யார்கிட்ட உட்கார்ந்து ஆள் அடைக்கிறோம், யார் அவன் இவன்கிட்ட போய் பேச முடியாதுப்பா அப்படி பேசக்கூடிய அளவிற்கு அவன் ஒரு கட்டத்துல சொன்னான், இன்னைக்கு என்னப்பா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, நான் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்றான்னு பார்க்கலாம், பார்த்துடலாமா, அவர் கேட்கிறாரா பார்ப்பலாமா என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வலீத் இப்னு முகீரா, இவனை கெட்ட ஷேதான், அவன் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். காபாவுக்கு அருகிலே உட்கார்ந்து, எல்லாம் குடும்ப கோத்திரம் தானே, குறைஷிகள் தானே, உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவனோட வலீத் இப்னு முகீராவோட அந்த குழு, அவன் தனியா இருக்க மாட்டான், அவர் 10 பேரோட தான் இருப்பான், அவன பெரிய ஜாம்பவான்கள், அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கான். அப்ப இந்த நலுர் இப்னு ஹாரிஸ் அங்க வர்றான். முஹம்மத் ஏற்கனவே அவன் சொல்லிட்டு அவன் வந்திருக்கிறான், அந்த ஆக்கட்டான் சொல்லியிருக்கிறான், என்னை விட ஒரு பேச்சாளர் இல்லை அவர், நான் எவ்வளோ பெரிய பேச்சாளர், எவ்வளோ பெரிய டிபேட்லாம் நான் பார்த்துருக்கிறேன், போய் அடைக்கிறேன்னு அதை சொல்லிக்கிட்டு தான் உட்காந்தான். ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் வந்ததும் பெரிய சந்தோஷம், நலுர் இப்னு ஹாரிஸ் தான் வந்துட்டான், அடைக்கிடுவான் பாரு அப்படின்னு. அப்போ இவன் சில கேள்விகளை கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துக்களை ஓதிய பதில் சொன்னார்கள். திணற ஆரம்பிச்சிட்டான். நலுர் இப்னு ஹாரிஸாக்கு அப்படி முடியல, எல்லாம் திணறான். திணற ஆரம்பிச்சு கடைசியில் வாய் அடைச்சி விக்கி விரக்கி அப்படி இத்து இறந்து போனான். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொன்னாங்க, இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம், நீங்கள் வணங்கக்கூடியவைகளும் நரகத்தினுடைய எரிபொருளாக இருக்கும் என்று போயிட்டாங்க. போயாச்சு. அதுக்கு இவனால பதில் சொல்ல முடியாம நடுங்கி போயிட்டான். எல்லாரும் திட்டினாங்க, என்னடா வாயை கொடுத்து இப்படி நாசமாகி போயிட்டா, அப்படின்னா இப்படின்னா பெரிய பேச்சாளர்னா, அடைக்கிறவன்னா, பெரிய டிபேட்லாம் பார்த்துருக்கிறேன்னா, ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டியே, அவங்க வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களே, நம்ம மானமெல்லாம் போயிட்டாப்பா, நீ சும்மா வாயை பொத்திட்டு இருந்தாலும் 4 வார்த்தையை பேசிட்டு போயிருப்பாங்க, நீ கேட்குற கேள்விக்கு அத்தனைக்கு பதில் சொல்லிட்டாங்க, அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம சீரழிஞ்சு சின்ன ஹாரிதா, இது உனக்கு தேவையா, உன்னுடைய அந்தஸ்து வேற குறைஷிகளுக்கு மத்தியில் அப்படியே இறங்கி போயிடுச்சு, நீ இது வாதிடாம இருந்தா நீ ஒரு பெரிய அறிவாளின்னு மக்கள் மத்தியில் இருந்திருப்பான், இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை உனக்கு உருவாயிடுச்சே
என்று அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இடையில இப்னு ஜப்அரி என்று சொல்லக்கூடியவன், இவன் அதை விட விவரமானவன், இவன் உண்மையிலேயே விவரமானவன் தான். அவன் அப்பதான் வந்தான், என்ன கூப்பிட்டுருக்க கூடாதா, நான் வந்து பார்த்துருப்பானே. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாரு? இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம். சர்ச்சைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படித்தானே சொன்னாங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாதா? என்னப்பா பதில் சொல்றது? இந்த நதர் இப்னு ஹாரிதா, நீ என்னப்பா பதில் சொல்ல முடியலப்பா, நானும் விக்கி வரைத்து போயிட்டேன். சிம்பிளா பதில் சொல்லலாம். நாமெல்லாம் இந்த சிலைகளை வணங்குறோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதுல இன்னக்கும் தஅபுதூன மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர வேற எதையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ அவைகளெல்லாம் நரகத்திற்கு உரியது, நீங்களும் அந்த வணங்கப்படக்கூடியவைகளும் நரகத்திற்குரியதுன்னு சொல்லி இருக்குது. ஆமா ஆமா, நாம எதெல்லாம் வணங்குறோம்? மலக்குமார்களை வணங்குறோமான்னு கேட்டான். ஆமா, மலக்குமார்களை வணங்குறோம். அப்படின்னா அவங்களும் நரகத்திற்கு உரியவர்களா அப்படின்னு கேட்ட உடனே அங்க இந்த வலித் இப்னு முகீரா, ஆமா, இந்த கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் நாதியெல்லாம் போச்சப்பா, நீங்கள் அல்லாஹ் அல்லாத எதையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ அவைகளெல்லாம் நரகத்தினுடைய விறகு என்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய வசனத்தை ஓதி காட்டுவதாக சொன்ன பொழுது நாமெல்லாம் எதை வணங்குறோம்? சரி, சிலைகளை வணங்குறோம், அதை விடு. மலக்குமார்களை வணங்குறோமா இல்லையா? அது ரசூலுக்கு தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படியானா மலக்குமார்கள் எல்லாம் நரகத்தினுடைய விறகுகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதையா நீங்க கேட்கல? சரி விடுங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் யாரை வணங்குறாங்க? ஈசா வணங்குறாங்களா இல்லையா? நீங்களும் வணங்குபவைகளும் நரகத்து விறகுன்னு சொன்னா ஈசா நரகத்து விறகா? நஊது பில்லாஹ். இதையா நீங்க கேட்கல? யகூதிகள் உசைரை வணங்குறாங்களா இல்லையா? உசைர் நபியே. அப்ப உசைர் நபியே இறைவனுடைய திருத்தம் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க வலீத் இப்னு முகீராக்கு பெரிய சந்தோஷம். அட நீலப்பா இருந்திருக்கணும், விடக்கூடாது, இதை கேட்கணும். இன்னொரு நேரத்தை பார்க்கறாங்க, அடுத்த சர்ச்சை இன்னொரு நேரத்தை பார்த்து அந்த மாதிரி வந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சுட்டாங்க. இப்ப இவர் கேட்கிறார், யாரு? இப்னு ஜப்அரி. அவர் கேட்கிறாரு, என்ன இப்படிலாம் சொன்னீங்க, இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபஅதுன். ஆயத்தெல்லாம் ஓதி காட்டிட்டு, அட முதல்ல விளங்கிக்கிடணும், நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றும் ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. ஒன்று, எதெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த வணங்குபவைகள் நீங்கள் வணங்குவதை ஆதரிக்கணும்னு அர்த்தம். இதான் இலக்கியம். உனக்கு இலக்கியம் தெரியுமா? சல்லல்லாஹு கேட்கிறாங்க, இலக்கியம் தெரியுமா உனக்கு? இலக்கியத்தை பத்தி ரசூல் பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இலக்கியமே அவங்க காலடியில் உட்கார்ந்து படிக்கணும், அப்படி பேசினாங்க. முதலாவதாக வணங்குவது என்று சொன்னால் நீங்க வணங்கப்படக்கூடியவைகள் தங்களை வணங்குவதை ஆதரிக்கணும் என்றதுதான் அந்த இலக்கிய கருத்து. என்னமோ ஒரு பெரிய இலக்கியவாதிங்கிறா நீ. அவைகள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே மாதிரி உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்கள் எல்லாம் தங்களை வணங்குவதை விரும்பினார்களா? அவங்க எல்லாம் அதை எதிர்க்கிறாங்க, எனவே அதுக்குள்ள வரமாட்டாங்க. அதை ஒண்ணு விளங்கிக்க. அடுத்தது சொன்னாங்க, நான் என்ன சொன்னேன்? இன்னக்கும் ஒமா தஅபுதூனா, நீங்கள் வணங்கக்கூடிய வைகளும். ஒமன் தஅபுதூன்னு சொல்லல, மாவுக்கும் மண்ணுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. மா எதற்கு உபயோகிக்கிறது அப்படின்னு சொன்னா அகிரிணைக்கு தான் உபயோகிக்கிறது. அகிரிணை ஆடு மாடு சிலை வானம் பூமி இவைகளுக்கெல்லாம் மா. மனிதர்களாக இருந்தால் மலக்குகளாக இருந்தால் ஜின்களாக இருந்தால் மண் அப்படிங்கிறத சொல்லணும். இங்க நான் மாவை சொன்னா மண்ணை சொன்னா மா எதுக்குப்பா சொல்றது? மாவை உசைருக்கு சொல்லலாமா? சொல்ல முடியாது. மாவை மலக்குக்கு சொல்லலாமா? சொல்ல முடியாது. மாவை ஐசாவுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன பேச்சு பேசுற நீ? அப்படியே ஃபிளாட் ஆயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கிராமரையும் இலக்கியத்தையும் கொண்டு வந்து திகைக்க வைத்தார்கள். ஆச்சரியப்பட்டு போனாங்க. இப்போ முகீரா கேட்குறான், இதெல்லாம் எங்கிருந்து இவர் படிச்சாரு? நாமாவது 4 உஸ்தாதிட்ட போய் படிச்சு கிழிச்சுக்கிறோம், அவன்கிட்ட போய் படித்தேன், இவன்கிட்ட படித்தேன், ஒருத்தர்கிட்டையும் போக இல்லையே, எங்கிருந்து இதெல்லாம் படிக்கிறாரு? இலக்கியம் பேசுறாரு, இலக்கணம் பேசுறாரு, வரலாறுகளை பேசுறாரு, சட்டத்திட்டங்களை பேசுறாரு, எங்கிருந்து இது சாத்தியமாகுது? எவ்வளவு பெரிய அறிவாளி வந்தாலும் காலில் உட்கார்ந்து ஃபிளாட்டா போயிடுறான, ஒன்றும் செய்ய முடியாம போகிறதே என்றெல்லாம் வலீத் இப்னு முகீராவும் அவனுடைய குழுக்களும் அப்படியே அசந்து போனார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே ஆனாலும் கடைசியில் பார்த்தாங்க
சரி இனிமேல் இந்த சர்ச்சை இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் கொண்டு வந்தேன்னு சொன்னா பெரிய ஆபத்தா போயிடும். எனவே அவர்கிட்ட போய் வாயடைக்க கூடாது. அவங்களுக்கு என்ன அட்டகாசங்கள் நம்ம செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அவர்களை இதை விட்டு ஓட வைக்கணும். இந்த கொள்கை இருந்து அங்கு அவரை நம்பி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வெளியிலே கொண்டு வந்து விட வேண்டும் என்று அட்டகாசங்களை ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு காபாவுக்கு அருகிலே வந்து வணங்குவது தவாப் செய்வதெல்லாம் தைரியம் ஆயிடுச்சுல, சஹாபிகள் அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் காபாவுக்கு அருகில உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும்போது பக்கத்துல சில சஹாபிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. யார் உட்கார்ந்துருக்கிறா? பிலால் ரலியல்லாஹு தஆலா, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா, அம்மார் ரலியல்லாஹு, எல்லாமே சஃப்வான், எல்லாம் அடிமைகளாக இருந்து பாவப்பட்ட சஹாபிகள், ஏழ்மையிலும் கஷ்டத்திலையும் துன்பத்தில் இருக்கக்கூடியது. இந்த உபய் இப்னு கலஃப், உக்குபா, அவன் இவன் எல்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு பார்த்தியா இந்த முஹம்மதை பின்பற்றக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்தியா, அவனை கேட்குறான், அவனை கிண்டல் செய்கிறான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற ஆட்களை பார்த்தியா, பிலாலு, அம்மாரு, ஹப்பாபு, ஆட்கள் சஃப்வானு, ஆட்கள்லாம் பாரு எவ்வளவு பெரிய பின்னடை. உண்மையிலேயே இவர் கூடிய மகளை விட திறமையாளர்களாகிய இந்த ஹப்பாபை விட, அம்மாரை விட, பிலாலை விட, சஃப்வானை விட திறமையும் வலிமையும் செல்வாக்கும் உள்ள நம்மை அல்லவா அல்லாஹ் கொண்டு வந்திருப்பான், அவரை ஈமான் கொள்ள வச்சிருப்பான். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அவனா பேசுகிறான், அவனா இதுல இருந்து என்ன தெரிகிறது? அவங்க கொண்டிருக்கக்கூடிய கொள்கை சரியில்லை. அது சரியா இருந்தா அல்லாஹ் நம்ம தான் கொண்டு வந்திருப்பான். இந்த மாதிரி பச்சைகளையும் பரந்துகளையும் பரதேசிகளையும் கொண்டு வந்திருக்க மாட்டான் அப்படின்னு பேசினதும் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அது சம்பந்தமாக இறக்கி, அப்படி கிடையாது, இதயத்தில் ஈமான் என்பதை தொடுவதற்கு செல்வம் அவசியமில்லை, செல்வாக்கு அவசியமில்லை. உண்மையான அன்பும் பிடிப்பும் பற்றும் யாருக்கும் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த ஈமான் அவருடைய கல்வியிலே தொடும் என்ற வசனத்தை அல்லாஹ் பதிலளித்தான். இனி ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பதிலளிக்க ஆரம்பிச்சான். இன்னொரு கட்டத்துல உபய் இப்னு கலஃப் இவன் என்ன செஞ்சான், ஒரு உக்கி போன எலும்பு, கீழே கிடந்த எலும்பு, அதை தூக்கிட்டு வர்றான். தூக்கிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால காட்டுறான். காட்டு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எலும்பை அல்லாஹ் உயிராக்குவானா? உக்கி போன எலும்புகளை எல்லாம் உயிராக்குவான் என்று பேசிட்டு வர்றாங்களே, யுஹ்யில் இல்லாம வஹிய ரமீம், உக்கி போய்விட்ட இத்து போய்விட்ட எலும்புகளை எல்லாம் அவன் உயிராக்குவான் என்று பேசுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய வசனம் அது. யுஹ்யில் இல்லாம வஹிய ரமீம், இற்று போனவைகளை எல்லாம் உயிராக்குவான். இதை உயிராக்குவானா? உயிராக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன செஞ்சான், அதை அப்படியே என்ன செஞ்சான், இடிச்சான், கையில வச்சு நொறுக்கினான். நொறுக்கி தூளாக்கி சரதாசனோட மூஞ்சிக்கு முன்னால ஃபூ அப்படின்னு ஊதுனான். இதை உயிராக்க சொல்லுங்க பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை அல்லாஹ் உயிராக்குவான். அதை உயிராக்கக்கூடிய காலத்தில் ஒன்னா நரகத்தில் நுழைச்சிடுவான். அதை உயிராக்குவான். உயிராக்கும் காலகட்டத்தில் அல்லாஹ் உன்னை நரகத்தில் நுழைத்து விடுவான் என்று எச்சரிக்கை செய்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு விஷயத்திலேயும் அல்லாஹ் வசனத்தை அதிரடியாக இறக்கி அவர்களை அதிர செய்தான். இவங்கெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, இவ்வளவு காலம் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் வேகத்தை கூட்டினான். அடிக்கடி வசனங்கள் இறங்க ஆரம்பிச்சது. எது சொன்னாலும் அல்லாஹ் ஆன்சர் பண்ணான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தாலும், நாயகமே இந்த பதிலை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று அழைக்கிறான். ஆஸ் இப்னு வாயில் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால தவாப் செஞ்சுட்டு அப்படியே வெளியில வர்றாங்க. அப்போ அந்த பகுதியில் ஒருத்தன் உள்ள ஆஸ் இப்னு வாயில் உள்ள நுழையிறான். ரெண்டு பேரும் ரெண்டு சந்திச்சுக்கிட்டாங்க. அது நடக்கும், பேச்சு சண்டை வம்பு வழக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பம் கோத்திரன்னு பேசிக்கிடவும் செய்வாங்க. இது குறைஷிகள்கிட்ட உள்ளது. இந்த ஒப்பந்த காலத்தில் தான் அந்த 2 வருஷம் இப்படி பேசாமல் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்தது. பேசிக்கிட்டு முடிஞ்ச உடனே பக்கத்தில் அவங்களோட ஆக்கெல்லாம் உட்காந்துருக்கிறானோ நதுவால். அவன் போய் உட்காந்தான். அவன் கேட்குறான், என்னப்பா யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறானோ. அவனுக்கு எல்லாருக்கும் தெரியுது ரசூலுல்லாஹ் தான் பேசிகிட்டு இருந்தான். இவன் முஹம்மதுன்னு பேரையாவது சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் அபுத்தரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய காதில் விளங்குற மாதிரி சொன்னான். நான் அபுத்தரோடு பேசி கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தமாக போச்சு. அபுத்தர்னு சொன்னால் வாரிஸ் அற்றவர்னு அர்த்தம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை காசிம் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை அந்த சமயத்தில் இல்லை அவங்களுக்கு. எனவே வாரிசு இல்லாதவர்.
இப்போ நம்ம கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்குல்ல, ஒவ்வொரு மொழியிலையும் கெட்ட வார்த்தைகள், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விதமான கெட்ட மோசமான கெட்ட வார்த்தைகள். குறைஷிகள்கிட்ட ஆக பெரிய கெட்ட வார்த்தை அபுத்தர், வாரிசு இல்லாதவன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக பார்க்கக்கூடியது. அது அவங்க அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும், நமக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. அந்த அபுத்தருங்கிற வார்த்தை ஆக கொடுமையான கேவலமான ஒரு வார்த்தையாக குறைஷிகள் பார்த்தார்கள். அதை ரசூலுல்லாவை நோக்கி அதை இவன் வீசிய பொழுது சரதாசனுடைய மனசு சஞ்சலப்பட்டு போயிடுச்சு. உடனே அல்லாஹ் இறக்கினான், இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நாயகமே, உங்களுக்கு கௌசரை தந்தோம், நீங்கள் தொழுங்கள், அறுத்து பலியிடுங்கள். உங்களை யார் வேதனைப்படுத்துகிறானோ, கோபிக்க செய்கிறானோ, அவன்தான் வாரிசு இல்லாதவன், அபுத்தர் என்று அல்லாஹ் பதில் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேதனையை அல்லாஹ்வால பொறுக்க முடியல. கண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்பட்டதும் தன்னுடைய ஹபீபி வேதனைப்பட்டுட்டாங்களே, நாயகமே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு வாரிசு கிடையாது, உங்களுடைய வாரிசு கியாமத்திலும் தொடரும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை குடும்பங்களினுடைய உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும் கியாமத்தில், என்னுடைய குடும்பத்தினுடைய உறவை தவிர. குடும்பத்தினுடைய பாரம்பரியம் அஹ்லுல் பைத்தினுடைய பாரம்பரியம். சங்கையான பெருமக்களே, இப்படி அல்லாஹ் வசனங்களை அடுத்து 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 இறக்கி கொண்டிருந்தான். இன்னொரு கட்டத்திலே வலீத் இப்னு முகீரா, அவன் உண்மையிலேயே வலீத் இப்னு முகீரா கெட்ட பயலாக இருந்தாலும் அவனுக்கு சில எண்ணங்கள் இருந்தது, சில விஷயங்கள் சரியா இருக்கே அப்படிங்கிற இதனால அடிக்கடி அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேரிட்டான். ஆனா சில பேர் சேர்ந்து அவனை எல்லாரும் சேர்ந்து குழப்பி விட்டுட்டானோ. இந்த வலீத் இப்னு முகீராவும் இன்னும் சில பேர் வந்து ஒரு தடவை சரி என்னதான் சொல்றான்னு கேட்போமே அப்படின்னு நினைச்சாங்க, வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நமக்கு தெரிந்த வரலாறு, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கண் தெரியாத சஹாபி, அவங்க வர்றாங்க. வந்து கண் தெரியல, நாயகமேல ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு விஷயத்த, மார்க்க விஷயத்தை கேட்குறாங்க. இப்போ அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டவங்க. ஆனால் இந்த வலீத் இப்னு முகீரா அங்கே வந்திருக்கிற இந்த லீடர்ஸ்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அவனுடைய குடும்பம், கோத்திரம், அவனை பின்பற்றக்கூடியவங்க, அவங்களோட கைத்தடிகள் எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவானா இல்லையா அப்படிங்கிற ஆசை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்தது. நியாயமான ஆசை தானே இது, அவன்லாம் வந்துடணும். அப்படி வந்தால் நரகத்தை விட்டு இந்த குறைஷிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு போய் விடுவார்கள் இல்லையா என்று கருதி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்த இவங்களுக்கு பதில் சொல்லாம அவங்களுக்கே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு? வந்திருக்கக்கூடிய வலீத் இப்னு முகீராவினுடைய கோத்திரத்தாருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் நின்று பார்த்தாங்க, ரெண்டு பார்த்து கேட்டு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே போயிட்டாங்க. இப்ப இது சம்பந்தமாக வசனம் இறங்கியது. இதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அபஸ வதவல்லா அன்ஜா அஹுல் அமா ஒமா யுதிரிக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكரு ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா என்கிற சூரத்தை அல்லாஹ் இறக்கினான். இதுல பொதுவா நம்ம பார்க்கிறோம், தர்ஜமாக்கல்ல முகத்தை கடுகெடுத்தார், தர்ஜமாக்கல்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம். தர்ஜமா எல்லாம் அப்படிதான், கடுகெடுத்தார், முகத்தை கடுகெடுத்தார். எதற்காக? அன்ஜா அஹுல் அமா, அவரிடத்தில் கண் தெரியாத ஒரு தோழர் வந்ததற்காக. அவர் இப்னு உம்மி மக்தூம் வந்தாங்க இல்லையா, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கடுகெடுத்தார். ஒமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, ஒமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, அவர்கள் எல்லாம் தூய்மையாகி விடுவார்கள் என்று உங்களுக்கு அறிவித்தது எது? அவன் ஈமான் கொண்டுவாண்டு. அவ் யذكரு ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா, நீங்க சொல்லக்கூடிய உபதேசம் எல்லாம் அவனுக்கு பயனளிக்கும் என்று உங்களுக்கு சொன்னது எது? அவன் ஒன்னும் இஸ்லாத்துக்கு வர மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இந்த வசனத்தை எப்படி பார்க்கணும் தெரியுமா? இந்த கடுகெடுத்தார், குடுகெடுத்தார்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காமுக்கு எதிரானது. அதாவது நம்ம ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம், நம்ம ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறோம். அப்படி நேசிக்கக்கூடிய சமயத்தில் அவரை இன்னொருத்தன் திட்டுறான், ஏசுறான், அவரை இன்னொருத்தன் ஏசுறான். இவர் கண்டுக்கிடவே இல்லை. நம்மளால சும்மா இருக்க முடியுமா? நாம போய் கேட்குறோம், என்னப்பா நீ, அவன் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டா நீ சும்மா பாட்டில் பைத்தியார மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா, பைத்தியார நம்ம திட்டுறோமா அவனை வாழ்த்துறோமா? கொஞ்சம் யோசிங்க. இப்படிலாம் திட்டிக்கிட்டு இருப்பான், நீ கேட்டுட்டு இருப்பியா? என்ன விட்டு அடிச்சு நொறுக்கிடுமா அவன் அப்படி நம்ம சொல்றோமே, இது அன்பின் வெளிப்பாடா அல்லது நம்ம குறை காண்றோமா? குறை காணல, இது அன்பினுடைய வெளிப்பாடு. இன்னொன்றைய வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான், இஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் பிழை பொறுப்பு தேடுங்கள்.
அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும், அல்லது அவர்களுக்காக நீங்கள் பிழை பொறுப்பு தேடாமல் இருங்கள். நீங்க பிழை பொறுப்பு தேடினாலும் சரி, அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் சரி, இஸ்திக்ஃபார் செய்யாட்டாலும் சரி, இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், அவர்களுக்காக 70 முறை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தாலும், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, செய்யாம இருங்க, அவங்களுக்காக பிழை பொறுப்பு தேடுங்க, தேடாம இருங்க. ஆனால் 70 முறை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தாலும் ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இது வேறொரு கட்டத்துல. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது தேவை. அப்ப இதை வச்சுதான் வஹாபிகள் நிறைய பேசலாம். பாத்தீங்களா, எல்லாருடைய துவா ஏத்துக்கடங்கிறதுல ரசூலுடைய துவாவே எல்லாத்துக்கும் தூர போட்டுருவான். ரசூலுடைய துவாவை கூட என்ன செய்வான், இப்படி சாதாரணமா பேசுறான். அவனுக்கு என்ன இருக்கு ஸல்லல்லாஹு பத்தி? அவங்களுடைய துவாவைய தெளிவா சொல்றான். நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, செய்யாம இருங்க, 70 முறை செய்யுங்க, அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன். நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் கூட நான் மன்னிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். பாத்தீங்களா, இவ்வளவுதான் ரசூலுடைய நிலை. அவன் யாருக்கு ஒப்புக்கொள்வான்? நம்ம துவா ஒப்புக்கொள்ள நினைச்சானா ஒத்துக்கிடுவான். இவரு துவா ஒப்புக்கொள்ள ஒத்துக்கிடுவானா? ரசூலுல்லாஹ் துவா தூக்கி வீசிட்டானா? இவர் பெரிய இது இப்படி பேசினானோ? அப்ப நாம பதில் சொன்னோம் அதற்கு. அதெல்லாம் சரியப்பா, இஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக ஒரு வேர்டு சொன்னானா அந்த அவர்கள் யார்? அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தாலும் சரி, அந்த அவர்கள் யார்? அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யாமல் இருந்தாலும் சரி, அந்த அவர்கள் யார்? இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், அவர்களுக்காக நீங்கள் 70 முறை இஸ்திக்ஃபார் செய்தாலும் சரி என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அவர்கள் யார்? ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த அவர்கள் யாருங்கிறது தெரியணுமா இல்லையா? இந்த ஹும் அவர்கள் 4 இடத்துல வருது. இந்த 4 ஒரே கூட்டத்தை தான் அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்காக சொல்ற ஒரு கூட்டத்தை தான், அந்த ஒரு கூட்டத்தை தான் திருப்பி சொல்றான். அவர்களுக்காக இந்த ஒரு கூட்டம் இருக்கு. இவர்களுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் சரி, இவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யாட்டாலும் சரி, இவர்களுக்காக நீங்கள் 70 முறை இஸ்திக்ஃபார் செய்தாலும் சரி, இவர்களுக்காக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னது ஒரே கூட்டத்தை தான். இந்த ஹும் யார்? இந்த வஹாபி தான். அட ஒன்னதான் சொல்றான். உன்னுடைய மூதாதையர் இருந்தான் பாரு முனாஃபிக்கு, அந்த முனாஃபிக்க தான் அல்லாஹ் சொன்னான். அந்த வழியில் தான் நிற்கிறான். இவனுக்கு நாயகமே முனாஃபிக்க பொறுத்த வரைக்கும் ஏன் விஷயத்துல பிரச்சனை இல்லை. முனாஃபிக்குகளுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில என்ன பிரச்சனை? முனாஃபிக்குகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் ஷிர்க் வைக்காதவர்கள், அவர்கள் குஃப்ரியத்திலே இல்லாதவர்கள் தான் முனாஃபிக்குகள். அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், தௌஹீதில் தெளிவாக இருந்தவர்கள், அல்லாஹ் ஒருத்தன் ஏகன் வணக்கத்திற்குரியன் அவன் தான் என்பதில் ரொம்ப கிளியரா இருந்தாங்க. அதுல எந்த பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க? ரசூலை ஏத்துக்கிட இல்லை, ஏத்துக்கிற மாதிரி வெளியில நடிச்சான். அல்லாஹ் சொன்னா என் விஷயத்துல ஏதாவது பண்ணாலும் நான் மன்னிச்சிருவேன், அவங்க உங்க விஷயத்துல பிரச்சனை பண்ணிட்டா நான் மன்னிக்க மாட்டேன். இதுதான் அதனுடைய மானம். நீங்க 70 முறை அப்படி இருந்தும் அவனுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ? அவன் உங்க விஷயத்துல அநியாயம் பண்றான், வெளியில வந்துக்கிட்டு ராயினா அப்படிங்கிறான், கிண்டல் பண்றான், ஆடு மேய்ப்பாளருங்கிறான். பத்தியா நான் எப்படிலாம் கேள்வி கேட்ட ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உட்கார்ந்துக்கிறது, சபையில உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் பின்னால் நோன்பு பிடிப்பான், தொழுவான், ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி தொழுதுக்கிடுவான், மஜ்லிஸ்ல உட்கார்ந்துக்கிடுவான், கேள்விகளை கேட்பான். கேட்டு வெளியில வந்து நான் எப்படி மடக்கணும் பத்தியா, முஹம்மதால பதில் சொல்ல முடியல ஸல்லல்லாஹு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இவனை என்ன மன்னிக்க சொல்றீங்களா நாயகமே? அவனை மன்னிக்க சொன்னீங்க, அந்த பாவியை மன்னிக்க சொன்னீங்க, அந்த குற்றவாளியை மன்னிக்க சொன்னீங்க. நீங்க யாரை சொல்லுங்க மன்னிக்கிறேன், இவனை மட்டும் மன்னிக்க மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எனக்கு மாறு செய்தவர்கள், அவர்களை மன்னிப்பேன், உங்களை இழிவுபடுத்தியவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். அதைத்தானே சொன்னா அல்லாஹ். நீ இது வந்து ரசூலுல்லாவே மன்னிக்க மாட்டான், ரசூலுல்லாஹ் கேட்டு மன்னிக்க மாட்டான், நீ பேசுறிய. அட சொன்னதே ஒன்னதானடா, சொன்னதை ஒன்னதான் நல்லா சொல்லி இருக்கிறான். அருமையான பெருமக்களை, இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொன்னான். சரி, இந்த கட்டத்துல ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது கிருபை நபி இல்லையா, ரவுஃபுர் ரஹீம். இந்த ஆயத்துக்கு நீங்க தஃப்சீர் எடுத்து பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அப்பவும் அந்த கிருபை முந்துது. ரவுஃபுர் ரஹீம் அல்லாஹ் சொல்லிட்டானே, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன, முஃமின்களுக்கு ரவுஃபுர் ரஹீம். மற்றவங்களுக்கு கிருபையா தான் இருந்தாங்க, மற்றவங்களுக்கு கிருபையா இருக்கிறாங்க. அவங்க எப்படி செய்யறாங்க பாருங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? 70 முறை நீங்கள் இஸ்திக்பார் செய்தாலும் மன்னிக்க மாட்டேன். நான் 71வது முறை இஸ்திக்பார் செய்ய வேண்டாம். யாராவது பேச முடியுமா இப்படி? அல்லாஹ் ஒன்று சொன்னதற்கு பிறகு அதை தாண்டி 70 முறை தான் அவன் சொல்லியிருக்கிறான். நான் 71வது முறை நான் இஸ்திக்பார் செய்வேங்கிறான்.
71வது முறை நான் இஸ்திக்பார் செய்வேன் என்று குறிப்பிடும் அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் இப்படி பேசுறதா இருந்தா எவ்வளவு பெரிய நெருக்கம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இருந்திருக்கணும், எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். அந்த உத்தரவையும் உரிமையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறாங்க தானே அர்த்தம், இல்லாட்ட பேசுவாங்களா? அருமையான பெருமக்களே, எனவே இப்படி நாம் அந்த ஆயத்தை பார்க்கறது இப்படி தான் பார்க்கணும். கடுகெடுத்தார் ரசூலுல்லாஹ் என்னத்தை கெடுத்தாங்க? அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டா, இவர் வந்திருக்கிறார், இப்னு உம்மி மக்தும் வந்திருக்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார், அவர் சொர்க்கவாதி, அவர் சஹாபி. சஹாபிகள் அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக குர்ஆன்ல அறிவிச்சுட்டான், இனி பிரச்சனை இல்லை, டிக்ளேர் பண்ணிட்டான், ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ்வுடைய ரிலா கிடைத்து விட்டது. ஆனால் இவர்கள் எல்லாம் நரக கொல்லிகளாக இருக்கிறார்கள். இந்த வலீத் இப்னு முகீரா, இந்த உத்பா, ஷைபா, இவனையெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாக்கணும்னு ஒரு ஆசை ஆவல் அவர்களுக்கு இருந்ததில் என்ன தவறு இருக்க முடியும்? எனவேதான் அவன் வந்திருக்கிறான், கேட்டு வந்திருக்கிறான், இந்த விளக்கத்தை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சில விளக்கங்களை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் இவங்க வர்றாங்களே அப்படின்னு கொஞ்சம் சஞ்சலப்பட்டார்கள். இந்த அபசக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் கொடுக்கணும்? கொஞ்சம் சஞ்சலப்பட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் கூட. முகத்தை ரசூல் முகத்தை கடுகெடுப்பாங்களா? நேரடி அர்த்தம் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. நேரடியான அர்த்தம் எல்லாவற்றுக்கும் அபச என்று சொன்னால் கடுகெடுத்தார், அது கடுகெடுத்தார் என்று சொன்னால் யாருடைய விஷயத்துல கடுகெடுத்தார், யாருக்கு அது பொருந்துமோ அப்பதான் அந்த அர்த்தத்தை சொல்லணும். இப்போ உதாரணமா நாங்கள் போனோம்பா, அவர்கிட்ட போனோம், கஷ்டப்பட்டவர் தான், பள்ளிவாசலுக்கு அவனை கேட்டோம், 10 ரூபா தந்தாரு, ஒரு ஏழை, நீங்கள் எத்தனை எடுத்துக்கிடுவீங்க? 10 ரூபா தான் எடுத்துக்கிடுவீங்க. ஹாஜியாட்ட போனோம், கொடை வள்ளல் இல்லையா, அருமையான மனுஷன், அள்ளி தந்துட்டார், 10 ரூபா அள்ளி தந்துட்டார்ப்பா. இது 10 லட்சமா? 10 லட்சம். இந்த 10 அவரோட சேரும் பொழுது வெறும் 10, இந்த 10 இவரோட சேரும் பொழுது 10,000, இந்த 10 இவரோட சேரும் பொழுது 10 லட்சம் வருகிறதா இல்லையா? அப்ப மட்டும் நீங்க பொருளை மாத்தி பார்க்கும் பொழுது இந்த அபசங்கிறது கடுகெடுத்தாருங்கிறத சாதாரண ஒரு நபருக்கு சொல்றதை எப்படி ரசூலுக்கு நீங்க சொல்ல முடியும்? அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணையும் பொழுது அந்த வார்த்தை வேறு. அபசவத்தவல்லா, முகத்தை திருப்பி கொண்டார். என்ன அர்த்தம்? கொஞ்சம் சஞ்சலப்பட்டாங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே, இந்த மாதிரி பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க, கொஞ்சம் தாமதமா வந்திருக்கலாமே என்று நினைத்தார்கள். அல்லாஹ் சொன்னான், இவங்கெல்லாம் ஈமான் கொள்ள மாட்டாங்க நாயகமே, இவனை பத்தி விட்டுருங்க, இவெல்லாம் நரகவாசி என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி முடிச்சுட்டான். அதற்கு பிறகு உம்மி மக்தூமை கண்ணியப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய மேனியில் கிடந்த அங்கே எடுத்து கீழே உட்கார வச்சு அதில் உட்கார வைப்பாங்க. இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தன்னுடைய செய்தி பெரிய செய்தி, நம்ம பின்னால் சொல்ல இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டிய தன்னுடைய மனைவி கொலை செஞ்சவங்க. அவ்வளவு பெரிய தியாகம், லேசான விஷயம் இல்லை. எவ்வளவு பெரிய துணிவான ஒரு காரியத்தை செய்தார்கள் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரலாற்றில் நாம் பேச இருக்கிறோம். ஆக இந்த ஆயத்தை இப்படி பார்க்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அஞ்சாவுல் ஆமா உம்மி மக்தூம் இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் வந்த பொழுது கொஞ்சம் வந்து என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க, 2 தடவை கேட்டாங்க. இந்த டைம்ல இப்படி கேட்கறாங்களே, கொஞ்சம் அமைதியா இருந்துட்டா, இவனுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லி இவன் வந்துட்டா நல்லா இருக்குமே என்று கொஞ்சம் சஞ்சலப்பட்டார்கள். இதுதான் அதற்கு சரியான பொருளாக அமையுமே தவிர கடுகெடுத்தார் கொடுத்தாருங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகாமில் அவர்களுக்கு அப்படி பேசக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத்துன் நஜ்ம் இறங்கியது. எல்லாம் வசனங்கள் எல்லாம் இறக்கிக்கிட்டே இருந்தான். சூரத்துன் நஜ்ம், உன் நஜ்மி இதா ஹவா மா தல்ல சாஹிபுக்கும் வமா கவா. அற்புதமான ஒரு சூரா, அழகான ஒரு சூரா. அது நல்ல காரியங்களை வச்சு நீங்க ஓத கேளுங்க, அப்படியே மெய் மறந்துடலாம். அவ்வளோ அழகா இருக்கு அந்த சூறாவை கேட்கறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சூறாவை ஓதுறது, கேட்க ரொம்ப இனிமை. அல்லாஹ் அவ்வளோ இனிமையாக அழகாக, அதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகாம ரொம்ப அற்புதமா சொல்றான். மேராஜின் போது அவர்கள் எந்த அளவுக்கு நெருங்கி இருந்தார்கள், அல்லாஹ்வை பார்த்த செய்தி அல்லாஹ் அதில் சொல்றான். நெருக்கமாக இந்த காப கௌசைனி அதுனாங்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்றான். ரொம்ப நானும் ரசூலும் மிக நெருக்கமாக இருந்தோம் என்பதை எல்லாம் அதில் குறிப்பிடுகிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சூறா இறங்கியது. அந்த சூறா ரசூலுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது, ரொம்ப பிரியமா இருந்தது. அந்த சூறாவை என்ன செஞ்சாங்க, ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து என்ன ஓதுனாங்க, காபாவுக்கு அருகில் ஓதுனாங்க. நான் இன்னைக்கு ஒரு சூறா ஓதப்படுறேன். அது எப்படின்னு கேட்டால், நம்ம பீக் டைம், எல்லாரும் காபாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நேரம் அது. சஹாபிகள் இருக்கிறாங்க,
குறைஷிகள்லாம் கூலுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாய்ந்த நேரமாக தான் கடற்கரையில் கூட்டமாக இருப்பாங்க இல்லையா, பூங்காக்களில் போய் கூட்டமாக. அந்த மாதிரி காபாவில் வந்து சில பேர் காலையில் கொஞ்சம் இருப்பான், சில சமயங்களில் எல்லாரும் இந்த டைம்ல தான் எல்லாரும் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. அந்த மாதிரி ஒரு பீக் டைம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒன் நஜ்மி ஓதுறாங்க. அதுல கடைசியில வந்து சஜ்தா வருகிறது. அந்த ஓதும் போது அப்படி இனிமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல், இனிமையான குரல் இல்லையா, அற்புதமான அந்த குரல் எடுத்து எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அழகையும் இனிமையான குரலையும் கொடுத்திருக்கிறான். ஹதீஸில் இருக்கு, எல்லா நபிமார்களும் அழகானவர்கள், எல்லா நபிமார்களுக்கும் இனிமையான குரல் கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க அப்படி ஒன் நஜ்மியை ஓதுறாங்க. அப்படி ஓதும் பொழுது அந்த கடைசி சுஜூதினுடைய சஜ்தாவினுடைய ஆயத்து வந்த பொழுது ரசூல் சஜ்தா செய்தார்கள். செய்த போது சஹாபிகள் சஜ்தா செஞ்சாங்க. குறைஷிகள் அத்தனை சுஜூத விழுந்துட்டான். அவங்க அப்படியே ஆட்டிடுச்சு. என்ன அரபுகள் இல்லையா, அந்த வசனமும் இலக்கியமும் அந்த நயமும் அழகும் பொலிவும் இந்த ரவுனக் அவங்கள அப்படி ஒன்றும் செய்ய முடியல. அவ்வளவு பேர் அங்கே இருந்து அத்தனை பேரும் சுஜூதில் விழுந்துட்டான். ஒரே ஒரு கிழவனை தவிர அவன் மாத்திரம் திமிர் பிடிச்சவன். அவன் ஒரு அப்படி கீழே கிடந்த கல்லை எடுத்து அப்படி நெத்தியில வச்சு இது போதும் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சீரழிஞ்சான், அது வேற தனி வரலாறு. அவன் எடுத்து நெத்தியில் இப்படி வச்சுட்டு இது போதும் அப்படின்னா மற்ற எல்லாம் சுஜூதை செஞ்சுட்டான். அப்படி குர்ஆனுக்கு ஒரு தனி வசீகரம், குர்ஆனுடைய வசீகரம் இருக்கிறதே. குர்ஆனினுடைய வசீகரமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியினுடைய இனிமையும் ஈர்ப்பும் சேர்ந்து குறைஷி காஃபிர்களை கூட முஷ்ரிக்குகளை கூட சுஜூது செய்ய வைத்தது. சூரத்து நஜ்ம்ல இது ஒரு தனி வரலாறு, கனானிக்குன்னு சொல்லி தனி வரலாறு இருக்கு, நம்ம அதை பேசுறதுக்கு இல்லை. நம்ம அந்த மாதிரி அது நடந்தது. ஆனா இதுல ஒரு விவகாரம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இந்த செய்தி அபிசீனியால ஒரு குழு இருக்கிறாங்க, நம்ம பேசியிருக்கிறோம் கடந்த வாரங்கள்ல, நம்ம பேசியிருக்கோம், கடந்த மாதங்கள்ல பேசியிருக்கோம். அபிசீனியால நஜாஷி மன்னர் இடத்துல போய் தான் தங்கி இருக்கிறாங்களே, ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு குழுவுல அங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த செய்தி போய் சேருகிறது. எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அங்க வந்தவங்க எல்லாம் பார்க்கறாங்க, அவ்வளவு பேரும் சுஜூத் செஞ்சுட்டாங்கன்னா எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. உத்துபா, ஷைபா, அவன் இவன் அபு ஜஹில் எல்லாரும் தானே சுஜூத் செஞ்சான், அவ்வளவு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அங்க போய் சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்ததை வச்சு சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு ஒண்ணு வரல. அந்த நேரத்துல சுஜூத் செய்யும் போது அந்த ஈர்ப்புல செஞ்சுட்டாங்க. இதை நம்பிக்கிட்டு ஒரு குழு அங்கேயும் திரும்பி வந்துட்டாங்க. இங்க வந்தா ஏற்கனவே இருந்ததை விட மோசமா இருக்கு, ஏற்கனவே இருந்ததை விட மோசமாக இருக்கிறது. அதற்கு பிறகு இன்னொன்னு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுகையே படிச்சு கொடுத்துருந்தாங்க சஹாபிகளுக்கு. தொழுகை ஒன்றும் கடமையாக இல்லை, தொழுகை ஒன்றும் கடமையாக இல்லை. மேராஜுக்கு ஒன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறதுக்கு முன்னால் உள்ள செய்திகள் இது. மேராஜுக்கு போகிறதுக்கு முன்னால் உள்ள தகவல். அவங்க வந்து முந்தைய நபிமார்கள் எப்போ நுபுவத்து பிரகடனப்படுத்தப்பட்டதோ அன்றைக்கே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இப்படித்தான் தொழுகணும்னு ஒரு தொழுகையை கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு ஹதீஜா நாயகிக்கு ரசூல் கற்றுக் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஹதீஜா நாயகி, அலி நாயகம் இப்படி எல்லாம் தொழுதுட்டு வந்தாங்க. அதுக்கு சஹாபிகளுக்கு கொடுத்தாங்க. அந்த ஏற்கனவே இந்த பிந்தி 53வது வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகுதான் அந்த தொழுகை கடமையாக்கப்படுது. அதுக்கு முன்னால தொழுகிட்டு இருந்தாங்க. ஆனா தொழுகையில எப்படின்னு கேட்டா, சஹாபிகள் சொல்றாங்க, ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, சஹாபிகள்லாம் பொதுவா தொழுகையிலையும் பேசுவாங்க. என்னப்பா அல்லாஹ் அக்பர் ஓதிட்டு இருப்பாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம கூட்டாளி வந்து நிற்பார், இந்த கடைக்கு போறேன்னு சொன்னீங்க, போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிடுவோம். சஹாபிகள் சொல்றாங்க, நாங்க இடையில அப்படி பேசுவோம். ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், என்ன மச்சான் சோமா இருக்கிறியா அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிடுவோம். அவங்க சோமம் இல்லாமல் இருந்தாங்களே, போய் பார்க்கணும்னு சொன்னீங்க, பார்த்துட்டு வந்தியா? ஆமாம். மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். என்னப்பா வியாபாரம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல். இப்படி நாங்கள் ஓதுவோம். இப்படி நாங்கள் தொழுகையில பேசுவது எங்களுக்கு தடை செய்யப்படலை, தொழுகையில பேசுறது நமக்கு தடை செய்யப்படலை அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் அபிஷேகத்துக்கு திரும்பி வர்றாங்க. சில பேர், எல்லாரும் வரல, சில பேர் நினைச்சிட்டாங்க எல்லாரும் மக்காவே இஸ்லாத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு கேட்டு திரும்பி வர்றாங்க. வந்தவங்க, நாங்க ரசூல்கிட்ட போறோம். அப்படி போகும்போது இந்த சாபி சொல்றாங்க, நாங்க போற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் நாயகமே நாங்க சொன்னோம். ரசூல் பதில் சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. என்ன தொழுகையில இது வரைக்கும் நாங்க பேசிதானே இருந்திருக்கிறோம், பேசிட்டு இருந்திருக்கோம், சலாமுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். ரசூல் அப்படி பேசியிருக்கிறாங்க, ரசூலை சலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து இப்போ சலாம் சொன்ன பதில் சொல்லலையே அப்படின்னு ஒரு சங்கடம் ஏற்பட்டது. தொழுகை முடிச்ச பிறகு சொன்னாங்க, இல்லை தொழுகையை வந்து நீங்கள் கொஞ்சம் பேணுதலாக தொழணும், தொழுகையில் பேசுகிறத தவிர்த்துக்கங்க. அப்பவும் தடை அல்ல, தவிர்க்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு செய்தி அப்போ தான் ஆரம்பமாகுது. தடை என்பது பின்னால் மதீனா ஷரீஃபுக்கு போனதுக்கு பிறகு தான் தடை. தடை என்பது மதீனா ஷரீஃப் போனதற்கு பிறகு. அதற்கு முன்பாக ஒரு பேணுதலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதற்கு பிறகும்
பிரச்சனைகள் அதிகமாச்சு, ரொம்ப அநியாய அட்டகாசங்கள் அதிகமாச்சு. சரி, அபூபக்கர் அப்போ கேட்டாங்க, இனிமேலும் இப்பவும் அவனுக்கு திருந்தல்லப்பா, நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, நீங்க ஹிஜ்ரத்து போறனா போகலாம், அபிசீனியாவுக்கு போற ஆக்கள் நீங்க வந்தாங்களும் போகலாம், இருக்கிற ஆக்களும் போகலான்றவனே அபூபக்கர் சித்திக் நாயும் கிளம்பி போயிட்டான். அவங்க கேட்டாங்க, நான் போட்டா போங்க அப்படின்ட்டாங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளம்பி அவங்க தயார் பண்ணி அவங்க புறப்படுறாங்க. புறப்பட்டும்போது இப்னு தகினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீடர், குறைஷிகள்லாம் முக்கியமான ஆள், அவன் அங்கேருந்து வர்றான். அபூபக்கர் எங்கே போறீங்க? இல்லைப்பா, இந்த அட்டகாசம் அநியாயம் தாங்க முடியல, உங்கள் ஆட்களோட அட்டகாசம், நான் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன், நானும் போகிறேன். உங்களை போல ஆக்கெல்லாம் வெளியாகக்கூடாது, நீங்கள் இஸ்லாத்தில் இருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் முஸ்லீம்களுக்கு மட்டுமே உதவி செய்கிறீங்க, குடும்பம் கோத்திரம் யார் வந்தாலும் அவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, ஒத்தாசை போகிறீங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறீங்க, சண்டை சச்சரவுகளை ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீக்கிறீங்க, இந்த ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. நீங்கள்லாம் போயிட்டா எப்படி? அதெல்லாம் நீங்களாம் போகக்கூடாது. இந்த பிரச்சனையாக இருக்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உங்களை யார் கை நீட்டுவான்னு நாங்கள் பார்த்து, கை நீட்டி எவனாவது பேசுவானா வந்தால் நான் பொறுப்பு. ஏன்னா இவனும் ஒரு பெரிய செல்வன் தான், இவனும் பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான், அப்படிலாம் பேச முடியாது. அப்படி வந்தால் நான் பொறுப்பாக இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அறிவிச்சுட்டு போய் அபூபக்கருக்கு, காபா கருகின்னு சொன்ன அபூபக்கருக்கு யாராவது துன்பம் செய்தால் அவரோட நான் அடி விடும், பிச்சு விடும், பிச்சு நான் அவரை பொறுப்பேற்றுக்கிறேன். அவன் இஸ்லாத்துக்கு வரல, இப்னு தகினா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் இல்லை. ஆனாலும் அவன் என்ன சொன்னான், அபூபக்கர் போன்றவர்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியில போயிட்டா இங்க நாதியற்றவர்கள் யாருப்பா உதவி செய்வானியா? யார் உதவி செய்வான்? நீங்கெல்லாம் உதவி செய்றீங்களா? அவர் எவ்வளவு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர் கொள்கை அவரோடு, நம் கொள்கை நம்மோடு. அவரை நோக்கி நீங்கள் சுட்டு விரல் கூட நீட்டக்கூடாது என்றெல்லாம் சொன்னான். இப்போ அவங்க சொன்னாங்க, சரி பிரச்சனை இல்லை, அபூபக்கர் வெளியில வந்து இந்த ஓதுறது தொழுகிறது இதெல்லாம் செய்யக்கூடாது, அவர் வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு போட்டோம். நேராக சொன்னாங்க அப்படின்னு நான் போய் சொன்னார், அபூபக்கர் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க எல்லா அவங்க இபாதத்தையும், இப்போ எப்போவாவது நீங்கள் காபாவுக்கு வந்தால் தவாப் செய்கிறீங்க, அதை நாங்கள் ஒன்றும் சொல்லலை, காபா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் உட்காந்து ஓதுறது கொள்றது இதெல்லாம் விட்டுருங்கன்னொடனே அவங்க சரின்ட்டாங்க. கொஞ்சம் காலம் போயிட்டு இருந்து பார்த்தாங்க, எவ்வளோ காலத்துக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது. வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு மஸ்ஜிது கட்டினாங்க, ஒரு ஓப்பன் ஏரியா, அதில் வந்து கதவுகள்லாம் இல்லாமல் ஒரு டெண்டு மாதிரி மேலே போட்டு அதில் நின்று தொழுவாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய அந்த ஓதுதல் இருக்குதே, ரொம்ப அழகாக ஓதுவாங்க, உணர்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கும். இதை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பெண்கள்லாம் வந்து எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் பார்த்தாங்க, இது என்னடா பெரிய ஃபித்னாவா இருக்கு, இவர் தொழுகிறாருன்னு அவர் தொழுகையோட நிற்குது, எல்லாருடைய கல்பையும் கரைக்கிறாரே, எல்லாம் இஸ்லாத்துக்கு வருது, எல்லாம் இஸ்லாத்தின் பால் ஆர்வமாகுது, காதலாகுது, எல்லாம் இஸ்லாத்தை பாங்க, பொம்பளைகளாம் ஆம்பளைகள் கிளம்ப அவன் இவன் எல்லாரும் அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வேடிக்கை பார்க்குற மாதிரி தெரியல, அவ்வளவு பேரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய திலாவத்தில் அத்துணை பேர்களுடைய கல்புகளும் கரைகிறது. உடனே இப்னு தகினாட்ட போய் சொன்னாங்க, இப்னு தகினா இந்த மாதிரிலாம் சரி பாரு, வீட்டுக்குள்ள தான் உட்கார்ந்து தொழுவதுக்கு சொன்னோம், வெளியில வந்து இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் போட்டு ஃபித்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறார் சொன்னா இப்னு தகினா, அபூபக்கர் இப்படி ஏன் இப்படி செய்றீங்க? சித்திக் நாயகம் சொன்னாங்க, இந்த பங்கவா, உன்னுடைய இது எனக்கு தேவையில்லை, உன்னுடைய பொறுப்பு எனக்கு தேவையில்லை, நீனா வந்து நான் பொறுப்பு தர்றேன்னு சொன்ன, நானா வந்து உன்கிட்ட கேட்டேன், நீ வந்து பொறுப்பு தர்றேன் பாதுகாப்பு தர்றேன், நீ வேணா பொறுப்பு விளக்குறேன்னு விளக்கிக்கோ, என்ன அடிச்சா அடிக்கட்டும், நான் இப்படித்தான் செய்வேன், என்னை தடை செய்வதற்கு யாரும் இல்லை, ரசூல் சொன்னார்கள் என்றால் நான் விலகிக்கிடுவேன், சல்லல்லாஹு சொல்ல தவிர நான் வேற யார் சொன்னாலும் நான் கேட்க முடியாது என்று அவன் சொல்லிட்டான். அதோட அவன் சொல்லிட்டான், எனக்கு நீ அபூபக்கருக்கு சம்பந்தம் இல்லைப்பா, நான் இவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்க இல்லை, ஏன்னா அவனும் அந்த பொறுப்பை விலக்கி கொண்டான். இதற்கு இடையில லபீத் இப்னு ரபியா அப்படின்ற ஒருத்தர், உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு ஒரு சிறந்த சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விருப்பமான சொந்தக்காரன் கூட. உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா ஷரீஃப்ல வஃபாத் ஆன பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய கபரை கட்டப்பட்டு ஒரு பெரிய கல் வச்சாங்க, கல் அடையாளம் வைக்கிறாங்கல்ல, அந்த கல் அடையாளம் வச்சாங்க. ஒரு பெரிய ஹை ஜம்ப் பண்றவன் தான் அதை வந்து தாண்ட முடியும், அந்த அளவுக்கு உயரமான கல்லை வச்சாங்கன்னு ஹதீதுகள் இருக்கு. உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு தஆலா, அந்த உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து வலீத் இப்னு முகீராவுடைய பாதுகாப்புல தான் இருந்தாங்க. சொந்தக்காரன், மாமி மகனா இருக்கிறான், அதனால நான் பாதுகாப்பு கொடுத்திருந்தான். ஒரு கட்டத்துல பார்த்தாங்க, என்னடா இது, எல்லாரும் பல சஹாபிகள்லாம் பிலால் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஹப்பாப் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அம்மார் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சஃபான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நாம மாத்திரம் இவன்ட பாதுகாப்புல உட்கார்ந்து தைரியமா இருக்கிற, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறதா. நேரம் போய் சொன்னாங்க, உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லைப்பா, நான் பாத்துக்கிறேன். அடி வாங்கிடுவேரு, அடி வாங்கினா வாங்கிட்டு போறேன், உன்ட பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, என்றப்ப என்னை பாதுகாப்பான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நான் இருக்கிறேன், தொலைஞ்சு போன்ட்டான். லபீத் இப்னு ரபியா ஒரு அற்புதமான கவிஞர், ரொம்ப இனிமையா படிப்பான்.
அவன் அடிக்கடி இடையில வந்து நம்ம வெளியூர்காரன் இந்த கவிதைக்கு தான் அவங்க இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் இருந்ததே, ரொம்ப அழகான கவிதைகள்லாம் படிப்பான். ஒரு நாள் காபாவுக்கு பக்கத்தில் உட்காந்து அவன் கவிதைகளை படிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க, சஹாபிகளும் இருக்கிறாங்க, குறைஷிகள் காஃபிர்களும் இருக்கிறாங்க, லீடர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவன் படித்தான், அல்லாவை தவிர யாவும் அழியக்கூடியதே, அல்லாவை தவிர யாவும் அழியக்கூடியதே. உஸ்மான் இப்னு மதூன் அங்கே இருக்கிறாங்க. சதக்த சதக்த, சரியா சொன்னான். அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அடுத்து அவன் சொன்னான், எல்லா சுகங்களும் நீங்கக்கூடியதே, எல்லா சுகங்களும் நீங்கக்கூடியதே. கதப்த பொய் சொன்னாய், சொர்க்கத்தினுடைய சுகம் நீங்காதுன்னாங்க. எங்க ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சவன் அதை விட்டு வெளியில வர மாட்டான், அதுக்குள்ளே தான் இருப்பான், சுகத்திலேயே இருப்பான், சொர்க்கத்தின் சுகம் நீங்காது அப்படின்னோடனே இவன் அப்படியே திகைச்சினான். பெரிய கவிஞர், ஃபேமஸ், ஒவ்வொருத்தனும் இங்க வா அங்க வான்னு கூப்பிடக்கூடிய ஆளு. அவன்கிட்ட யாரும் நிற்க முடியாது, அவ்வளோ இனிமையாகவும் அற்புதமாகவும் அவனா கவிதை இயற்றி அவனா பாடக்கூடிய கவிஞனாகவும் பாடகனாகவும் இருக்கிறான். பல முறை மக்காவிலே வந்து பாடி இருக்கிறான், யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே அவனுக்கு ஷேம் ஆயிடுச்சு. அவன் கேட்குறான், குறைஷிகளை என்னப்பா, ஒரு நாள் உங்கள் சபையில் இப்படி எனக்கு இழிவு ஏற்பட்டது இல்லையே, இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறார் அப்படின்னு சொன்னா, நீ சொன்னது தப்பாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உஸ்மான் இப்னு மதூன் அங்கனே கேட்குறாங்க, நீ சொன்னது தப்பாக இருந்தால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னதும் அங்கே இருந்த இன்னொருத்தருக்கும் இவருக்கும் இடையில, குறைஷிக்கும் இவங்களுக்கு இடையில வாக்குவாதம். என்னடா நீ வந்து உனக்கு பிடிக்கலன்னா எழுது போ, நீ என்ன அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, நாங்க கேட்போம், தப்பா இருந்தா திருத்துவேன். உஸ்மான் இப்னு மதூன் 2 பேருக்கு இடையில கடுமையான வாக்குவாதம் வந்து கடைசியில் இவன் என்ன செஞ்சா, ஓங்கி ஒரு அரைஞ்சா, கண்ணெல்லாம் செவந்து அப்படியே வீங்கிடுச்சு. உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு மூஞ்சில அப்படி அடிச்சு அடியில கண்ணு வீங்கி அப்படி கொப்பளிச்சு நிக்குது, செவந்து போய். அப்ப வலீத் இப்னு முகீரா இருக்கிறான். இப்போ உனக்கு தெரியுதா, என்னுடைய பாதுகாப்பு இருந்தால் இவன் கை நீட்டுவானா? அவன் தொட முடியுமா உன்னை? நான் என்னுடைய மாமி மகன் தானே உன்னை பொறுப்பில் வச்சிருந்தேன், நீ உன் கொள்கையில் இருந்துட்டு போ. இன்னைக்கு இப்போ பேசி இருந்தாலும் இவனை உன்னை கை நீட்ட முடியாது. நீ பேசினாலும் கூட இவன் கை நீட்ட முடியுமா? என் பாதுகாப்பை விட்டு நீ விலகினதெல்லாம் ஏற்பட்டது. உஸ்மான் இப்னு மதூன் சொன்ன பதிலை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில். வலீத் இப்னு முகீரா, இப்போ இந்த கண் எனக்கு பாதிச்சிருச்சு, இப்போ இந்த கண் என்னோட பேசுது, பாதிக்காத கண் எனக்கு பேசுது. என்னடா பேசுது? அந்த கண் உனக்கு என்ன பேசுது? அல்லாவினுடைய பாதையில் இந்த வலது கண் அடிபட்டு பாக்கியமாகி விட்டதே, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு அது பேசுதுன்னு மதூன் சொல்றாங்க. அல்லாவிற்காக வேண்டி உன்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டு அது பாதிப்புக்குள்ளாகி விட்டதே, அந்த பாக்கியத்தை அது பெற்று விட்டதே, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு பேசுறான். ஒன்னெல்லாம் திருத்த முடியாதுப்பா அப்படின்னு அவன் என்ன செய்தான், வலீத் இப்னு முகீரா, ஒன்ன திருத்தவா? அப்ப அந்த அளவிற்கு ஈமான் உறுதியுள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டியும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டியும் எதையும் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதே போது அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக வேண்டிய பொறுப்பை அபூ தாலிப் ஏற்றிருந்தாங்க. அப்ப சில பேர் வந்து கேட்டாங்க, சரிப்பா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சகோதரர் மகன், அதுக்கு அவனே பொறுப்பை நீங்க வச்சிருக்கிறீங்க, இந்த அபூ சலமா ஏன் வச்சிருக்கிற? அவரே எனக்கு சொந்தக்காரர் தான், அவரே நான் பாதுகாப்பில் தான் வைத்திருப்பேன், என்னுடைய பாதுகாப்பில் தான் நான் வைத்திருப்பேன் என்று அபூ தாலிப் அவர்கள் மிக உறுதியாக சொன்னார்கள். இப்படி பல சர்ச்சைகள், பல விவாதங்கள், பல சண்டைகள், இவைகளை எல்லாம் கடந்த அடுத்த பகுதிக்கு நாம் வருகிறோம். அல்லாஹு தஆலா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதற்காக ஒவ்வொரு குழு தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கிறான். தௌஸ் கோத்திரத்தை சார்ந்த துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌஸ், அவங்க ஒரு பெரிய லீடர். தௌஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அவங்க வெளியூர், அடிக்கடி காபாவுக்கு வந்துட்டு போவாங்க. ரொம்ப அருமையான ஆள், ரொம்ப பெரிய புத்திசாலி, அறிவாளி, கவிஞர், இலக்கியவாதி, நல்ல நயமாக நடக்கக்கூடியவர், தன்னுடைய கோத்திரத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சுப்பீரியர் லீடர். எல்லாரும் கட்டுப்படுவாங்க, அவங்களுடைய அத்தாவும் வாப்பாவும் அவருக்கு கட்டுப்படுவாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் லீடர். அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, பெரிய கோத்திரம் அது. அவர் நேராக ஒரு தடவை வர்றார், காபாவுக்கு மக்காவுக்கு வர்றார். குறைஷிகள்லாம் போய் சொன்னாங்க, அந்த துஃபைல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆமாம் இங்கே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது யார் முஹம்மத்? அப்துல் முத்தலிப் இருந்தார்ல, ஆமாம் அவங்க பேரர், அப்துல்லாவுடைய மகனார். அப்படியா, என்ன விஷயம்? அவர் தன்னை நபின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாரு. பெரிய சூனியக்காரர்ப்பா, பெரிய வசீகரக்காரர்ப்பா, அப்படிப்பட்டவர்ப்பா, இப்படிப்பட்டவர்ப்பா, அவர்கிட்ட பேச்சு வச்சுக்கிடாதே, அவரோட வார்த்தைகள்லாம் கேட்காதே,
பொல்லாதவர், உன்னை மாத்திடுவாரு, அதை செஞ்சிருவாரு, ரொம்ப பேர் காலில் விழுந்துட்டான், பயங்கரவாதி அப்படின்லாம் நிறைய பேர். அப்படியா? இந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கையான ஆட்கள், கொடுக்கல் வாங்கல் வியாபார தொடர்புகள்லாம் இவங்களுக்கு இருக்க நம்பிக்கையான ஆட்கள். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து கடைசியில் என்ன ஆச்சு, இனிமேல் நாம் காபாவுக்கு போனோம். ஏன்னா காபாவுக்கு அவர் வர்றாரு, காபா நின்று திடீர்னு வசனங்களை ஓதுவார், உன் காதில் விழுந்துடக்கூடாது பார்த்துக்கோ, அப்படிப்பட்டவர், மயக்கிடுவார், பெரிய மயக்கக்காரரு, மந்திரவாதி, இந்த என்னெல்லாமோ பேசலாம். துஃபைல் இப்னு அம்ர் தௌசி சொல்றாங்க, இதற்கு பிறகு நான் ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் காபாவுக்கு போகிற நேரமெல்லாம் என் காதுல பஞ்சை வச்சுக்கிட்டு போவேன். அந்த முஹம்மதுடைய வார்த்தைகள் என் காதில விழுந்து விடக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பஞ்சை வச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் நான் அப்படி போகும் பொழுது ஒரு சமயம் அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் பார்க்கிறேன். அந்த பஞ்சையும் தாண்டி ஒரு சில வார்த்தைகள் என் காதுல வந்து விழுந்தது. பெருசா விளையில ஒன்று விழுந்தது. அப்ப நான் யோசிக்கிறேன், நாம அறிவாளி, அல்லாஹ் நம்மளை அறிவாளியாக்கி இருக்கிறான். பெரிய வழிகாட்டியாக நாம உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பெரிய கோத்திரத்தையே வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கவித்தன்மையும் தந்திருக்கிறான், இலக்கிய தன்மையை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், பரக்கத்து எல்லா நிலையும் நம்ம நல்லா இருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களினுடைய பிரச்சனைகளை நாம் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். சர்ச்சைகளை நாம் இலகுவாக்கி இருக்கிறோம். பெரிய சண்டைகள் வர இருந்ததை எல்லாம் இல்லாமல் ஆக்கி இருக்கிறோம். அவ்வளவு பெரிய ஆற்றலையும் தகுதியையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் பொழுது இவர் என்ன சொல்றான்னு கேட்கறது என்ன இருக்கு? அவர் சொல்ற தப்புனா தப்புன்னு சொல்லுவோம், சரின்னு சொன்னா சரின்னு சொல்லுவோம், என்னன்னு தான் கேட்போமே. அதை ஏன் இவங்க தடை செய்யறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி பார்ப்போம் முடிச்சுட்டு நிறைய வீட்டுக்கு போனாங்க. இங்க பின்னாலேயே போனாங்க. பின்னாலேயே போய் பஞ்செல்லாம் தூக்கி தூர போட்டாச்சு. போட்டு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயாச்சு. போனதும் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்து அம்ர் இப்னு தௌஸ், துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌஸ், தௌசு கோத்திரத்து, தௌசு கோத்திரத்து உள்ள ஆளா, நான் அந்த லீடரு, உங்களோட கொஞ்சம் பேசணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களை பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க, சூனியக்காரங்கிறாங்க, வஞ்சகக்காரங்கிறாங்க, மந்திரவாதிங்கிறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய மக்கள் சொல்கிறாங்க. நான் காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு இத்தனை நாள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன சொல்லணும். உட்காருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சுய பேச்சு அவனை பேசுறதில்ல, திருக்குர்ஆன் வசனங்களை எடுத்து ஓதுனாங்க. அப்படியே கேட்டுட்டு இருக்கிறார். கேட்டு சொன்னார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தை நான் கேட்டதில்லை. நான் ஒரு பெரிய கவிஞர், நான் இலக்கியவாதி. இது இலக்கியம் யாரோ மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. அற்புதம், ஆச்சரியம், அதிசயமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஓதக்கூடிய ஒரு வார்த்தைகளை நான் புதுசாக கேட்குறேன். என்ன ஈர்ப்பு, என்ன அழகு, என்ன பொலிவு, ஆச்சரியமாக இருக்கிறது. நான் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். எப்படி? என்ன? அல்லாஹ்வின் திருத்தூதர் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, நாயகமே, நான் மாத்திரம் வந்தால் போதாது, என் குடும்பம் முழுவதும் வரணும், என்னுடைய கோத்திரம்லாம் கொண்டு வரணும். ஆனால் லேசான்னு நான் சொல்ல முடியாது. எங்களுக்கு துல் யதைன்னு ஒரு சிலை இருக்கு, 2 கைகளை உடையது என்று அதுக்கு பேர். துல் யதைன்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிலை, ஒரு மலை அடிவாரத்தில் ஷல்லாலா ஒரு அருவி உள்ற இடத்துல அந்த சிலையை வச்சிருக்கிறாங்க. அது தனியாக ஒரு காட்சியா பயங்கரமா அழகாவும் பயங்கரமாவும் இருக்கும். அப்படி ஒன்றா வச்சிருக்கிறாங்க. அப்படி நாங்கள் வச்சு வணங்கிட்டு இருக்கிறோம். இந்த கோத்திரம்லாம் அதையெல்லாம் விட்டுட்டு வெளியில வருவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா எனக்கு நீங்க ஒரு அத்தாட்சியை நீங்க தரணும். நான் போய் சொன்னதை அவங்க ஓரளவாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். எனக்காக நீங்க துஆ செய்யணும்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. நீங்க போங்க, உங்களுக்கு ஒரு அத்தாட்சி ஏற்படும் அப்படின்னு ரசூல் சொல்லிட்டாங்க. சையதுனா துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌஸ் அங்கிருந்து வர்றாங்க. அந்த ஊருக்கு வரும் பொழுது ஒரு மலை, அந்த மலையை கடந்து கீழே இறங்கணும். அந்த மலையை கடந்து கீழே இறங்கும் பொழுது அவங்களுக்கு முன்னால் அப்படி முகத்துல முன்னுக்கு நெத்திக்கு நேரா வந்து ஒரு ஒளி, ஒரு நூறு வட்டமா வந்து அப்படி நின்றுச்சு. அவங்களோட அடையாளம் சொன்னாங்க இல்லையா, எனக்கு ஒரு அடையாளம் வேணும், ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு. ஒரு அழகான நூறு வந்து அப்படி நின்றது. அவங்க பார்த்தாங்க, நம்ம ஊருக்காரன், நம்ம கோத்திர தௌசுக்காரன் ஏடா கூடமா சிந்திக்கிறவன், இவர் இந்த மார்க்கத்தை ஏற்பட்டதுனால தான் இவருக்கு இந்த குஷ்டரோகம் வந்துடுச்சோன்னு சொன்னான்னு சொல்லிடுவான். இந்த ஒளின்னு அவன் பார்க்க மாட்டான், வேற விதமாக பார்த்துருவான். அப்போ அல்லாஹ் அடுத்தது, யா ரப்பி, இவன் இந்த மாதிரிலாம் பார்க்குறான் இல்லோ, இதை கொஞ்சம் வேற மாதிரி அமைச்சான்னு அல்லாஹு தாலா அந்த சட்டை இருக்கு பாருங்க, அவருடைய சட்டை, இந்த சட்டையில் அந்த ஒரு அப்படி ஒளி தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அழகை ஏற்படுத்தினான். அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். அவர் சந்தோஷத்தோடு அவர் வந்தார். வந்து எப்போ வந்தாலும் தன்னுடைய தந்தை இடத்துல முதலாவது போவார். எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் அப்பா அம்மாவை போய் பார்க்கறது. அம்மா இருக்காங்களாம் தெரியாது, தந்தையை போய் பார்ப்பார். தந்தை இருக்கிறாங்க, ஆனால் தந்தையை பார்க்கல. நேராக போயிட்டு வந்துட்டா செய்தி கிடச்சிது, என்ன என் பிள்ளை அப்படி போக மாட்டானே, என்ன பார்க்காம போனா. அவரே நேராக வந்துட்டார். என்ன துஃபைல், என்ன ஆச்சு உனக்கு,
நீ என்னிடம் வராம உன் வீட்டுக்கு நீ போக மாட்டியப்பா, என்னப்பா அப்படின்னு. இல்லை உங்களோட நான் பேசுறது இல்லை. பேசுறது இல்லையா? எதுக்கு, என்ன ஆச்சு? உங்களோட எனக்கு பேச்சு கிடையாது, நீங்க விட்டுருங்க, நான் என்ற வழி தனி. உண்ட வழி தனின்னா உன் வழி என்ன வழி? என்னப்பா நீ சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது என்ன ஒரு ஒளி ஒண்ணு அழகா தொங்கிக்கிட்டு இருக்கு, பாக்குறதுக்கு இதா இருக்கு, இது என்ன? இதுதான் என்னுடைய வழி. வழின்னா எனக்கு என்னன்னு புரியலப்பா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த செய்திலாம் சொன்னது, இவ்வளவுதான விஷயம். ஆமா, இப்ப என்ன சொல்ற? நீங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டா என்ன மகனா ஏத்துக்கிட்டு நீங்க என்னோட இருக்கலாம், இல்லைன்னு நீங்க விட்டுருங்க உங்க பாதத்தை. இவ்வளவுதான விஷயம். நீ செய்தால் அது சரியாக இருக்கும். நான் உன்னை அப்படிதான் வளர்த்திருக்கிறேன். நீ சரியான சிந்தனைவாதி, என்னை விட கரெக்டா சிந்திக்கக்கூடியவன். நீ சொன்னால் அது சரியாக இருக்கும். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இனி பொஞ்சாதி வர்றான். பொஞ்சாதி எல்லாம் அவங்களுடைய ஸ்டைல் இப்படி தான் இருந்தது. எங்கே வர்றான்? இல்லை எங்கே வர்றான்னு கேட்குறீங்க? நான் உங்கள் பொஞ்சாதிங்க, எனக்கு தெரியும், நான் பொஞ்சாதியும் இல்லை மாப்பிள்ளை, நீ போ, வெளியில் போ. ஒரு நாள் இப்படிலாம் கோவப்பட்டு பேச மாட்டீங்களே, என்ன ஆச்சு? என்னங்க போயிட்டு வர்றீங்க? மக்காக தானே போயிட்டு வந்தீங்க, வந்தா பிள்ளைகளோட கொஞ்சுவீங்க, என்னோட சந்தோஷமா இருப்பீங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ வெளியில போ அப்படின்னு. நான் எதுக்கு வெளியில போகணும்? உங்க பொஞ்சாதி, உங்க மனைவி, உங்க பிள்ளைகளை சுமந்துவள், பெற்றெடுத்தவள், அவர்களை பராமரிக்கக்கூடியவர், எதற்கு என்ன வெளியில போய் சொல்லுங்க, காரணத்தை சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், விளக்க சொன்னேன். இவ்வளவுதான விஷயம். இதையும் போய் நீங்க இவ்வளவு பெருசா சண்டை போடுறீங்க என்னோட? இப்படி சொன்னா முடிஞ்சு போச்சு. நான் உங்களை முழுமையாக நம்பி இருக்கிறேன். உங்கள் வழியை நேரா போய் அந்த இடத்துல போய் துஷ்சர்வா என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் நீ குளிச்சுட்டு துப்புரவாகி வா, களிமாவை சொல். நேரா போய் குளிச்சுட்டு வந்து இஸ்லாத்தை அந்த பெண் ஏத்துக்கிட்டான். அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்ததற்கு பிறகுதான் தன்னுடைய கோத்திரத்துக்கு போறாங்க. எவ்வளவு தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. வலிமையாக தன்னுடைய குடும்பத்தை வலிமைப்படுத்தியதற்கு பிறகு அடுத்து என்ன செய்யறாங்க? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. தன்னுடைய தௌசு கோத்திரத்தை அழைக்கிறார்கள். ஆனா அவங்க என்ன செய்யல, சீக்கிரம் வரல, யோசிக்கிறாங்க. ஆனா இவர் சரியான ஆள் தான், ஆனா இது எப்படி நம்ம நம்புறது கொள்றது? அடையாளம் வேற காட்டுறாரு, ஒளி வேற தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, ஒரு சிலர் வரல. ஆனால் அவர்களிடத்துல நிறைய பாவங்கள் இருந்து, பாவம் சொன்னா அவங்க பெருசா பாவமா கருதல, பாலியல் குற்றங்கள், விபச்சாரங்கள் நிறைந்து இருந்தது. அந்த விபச்சாரங்களை ஒரு பெரிய பாரதூரமாக அவங்க கருத இல்லை. இப்ப இவங்களுக்கு அது ஒரு பெரிய இஸ்லாத்துக்கு வந்ததுனால இது ஒரு பெரிய குற்றமாக தெரிந்தது. திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்னாங்க, நாயகமே, என்னுடைய கோத்திரத்தால் தயங்குறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றது தயங்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, அவர்களிடத்துல இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் நிறைந்து போய் இருக்கிறது நாயகமே. அவங்களுக்கு அது ஒரு குற்றமா தெரியல, ஏன்னா நாங்க அப்படிதான் வளர்ந்தோம், அது ஒரு பெரிய பாரதூரமாக எங்களுக்கு நாங்க கருத இல்லை. இந்த நிலையில இவர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹதி தௌஸா, அல்லாஹ்வே தௌசு கோத்திரத்தாருக்கு நீ வழிகாட்டுவாயாக, நேர் வழிகாட்டுவாங்க துஆ செஞ்சாங்க. அது போதாதான்? பெரிய சந்தோஷம். போய் சொன்னாங்க, துஃபைல், நீங்க திரும்பி போங்க, ஊருக்கு போங்க, நீங்க போய் மக்களை விரட்டாதீங்க, உங்களுடைய அதிகாரத்தன்மையை காட்டக்கூடாது, மென்மையை எடுத்து சொல்லுவாங்க. வருவாங்க, கொஞ்சம் காலம் ஆனாலும் கூட அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான், நீங்கள் நிதானமாக இருங்கள் என்று சொன்ன அவங்க நேராக போய் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, வழிகாட்டினார்கள். அப்படி வழிகாட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போனதற்கு பிறகு அது பத்ரு, உஹது, ஹந்தக்கு இந்த யுத்தமெல்லாம் முடிந்ததற்கு பிறகு 80 குடும்பங்களை அழைத்து கொண்டு வந்தாங்க மதீனா ஷரீஃப். துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 80 குடும்பங்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். ஹைபர் யுத்தம் நடந்த அந்த காலகட்டத்தில் 3 யுத்தங்கள் நடந்தது. பத்ரு முடிஞ்சது, உஹது முடிஞ்சது, ஹந்தக் முடிஞ்சது. ஹைபர் யுத்தம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் 80 குடும்பங்கள், பெரிய குடும்பங்களை அழைத்து கொண்டு 100 கணக்கான பேரை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அந்த சிறப்பு அவர்களுக்கு உரியது. அருமையான பெருமக்களே, துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌஸுடைய வரலாறு தனியா இருக்கு. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாலே வாழ்ந்தாங்க. அந்த தகவல்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதனுடைய தொடர்கள் நாம் உரையினுடைய நிறைவுக்கு வருகிறோம். ஃபத்ஹு மக்காவிலே என்ன செஞ்சாங்க, வெற்றி பெற்றாங்க. ஃபத்ஹு மக்காலே என்ன செஞ்சாங்க, வெற்றி பெற்றாங்க. துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌஸோட ஒருத்தர் வருவார். அவரோட சேர்ந்து வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத்து போன பிறகு நானும் போறேன்னு அவர் போயிட்டார். ஆனால் மதீனாவினுடைய சீதோஷண நிலை அவருக்கு பிடிக்கல. மதீனாவினுடைய சீதோஷண நிலை அவருக்கு பிடிக்காமல் போனது. ரொம்ப உஷ்ணமா இருந்து அவளால் தாங்க முடியாம வேதனையா இருந்து கடைசியில் அந்த வேதனை தாங்காம இந்த நாடி நரம்பு இருக்குல்ல, அந்த நரம்பு அறுத்துட்டார். அறுத்தால் ரத்தம் பீறிட்டு ஓட்டி அதுல மூத்தாயிட்டார். அதற்கு பிறகு அவங்க அடக்கப்பட்டது. ஒரு கட்டத்துல இப்படி செய்யறது தப்பு,
இப்படி செய்கிறது தப்பான ஒரு விஷயம். தன்னுடைய கைகளை ஏன் கை தானே அறுத்துக்கிறலாம் சொல்ல முடியாது, மார்க்கத்தில் தடை. அந்த சஹாபி அப்படி செஞ்சாங்க. அப்படி செய்ததற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அம்ர் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த சஹாபியை கனவுல காண்றாங்க. கனவுல காணும் பொழுது அவங்க நல்ல சொர்க்கலோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ எப்படி என்னப்பா இந்த மாதிரி சீதோஷ நிலை வராமல் தான் நான் தாங்க முடியாமல் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சு சொர்க்கலோகத்தில் வச்சிருக்கிறான். நான் ஹிஜ்ரத்து போனதின் காரணத்தினால் அல்லாஹ் என்னை மன்னித்தான். ஹிஜ்ரத்தினால் அல்லாஹ் என்னை மன்னித்து சொர்க்கலோகத்தில் வச்சிருக்கிறான். சரி, இப்போ கையை மூடி இருக்கிறீங்களே, ஆனால் அந்த கையை மட்டும் அல்லாஹ் சரியாக்கல. அவன் சொல்லிட்டான், நீ குறைவுபடுத்தி கொண்ட ஒன்றை நான் ஆரோக்கியமாக்க மாட்டேன். நீ குறைவுபடுத்தி கொண்ட ஒன்றை நான் ஒன்றை சொர்க்கலோகத்தில் இரு, அதில் மட்டும் அந்த குறைவு இருந்துகிட்டு தான் இருக்கும் என்று என்ன செய்து விட்டான். அல்லாஹ் என்னை இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் துஃபைல் சொல்கிறாங்க. நாயகமே இப்படி ஒரு கனவு கண்டேன், என்னுடைய நண்பர் இப்படி வந்தார்லையே, ஆமாம் அல்லாஹ் அவளை மன்னிச்சு அவங்க சொர்க்கலோகத்தில் வச்சுட்டான், ஆனால் கையில் துண்டை போட்டு மூடி இருந்தார், என்னப்பா கையில் மூடி இருக்கிறான்னு கேட்டேன், அதுக்கு இப்படி சொன்னார், அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், நீ குறைவுபடுத்தி கொண்ட ஒன்றை நான் என்ன செய்ய மாட்டேன், ஆரோக்கியப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படின்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கையை வைத்தினாங்க. இறைவா, அவருடைய கைகளை சுகப்படுத்துவாயாக, அவர்களுடைய கைகளை மன்னிப்பாயாகன்னு கேட்டான். அவருடைய கைகளை மன்னிப்பாயாக என்று கேட்ட துஆவின் பிரகாரம் அவர்கள் மன்னிக்கப்பட்டு அந்த கைகளும் சுகமானது என்ற வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு தன்னுடைய வரலாற்றை முடிக்கிறதோடு நம்ம இந்த செய்தியை முடிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு, ஏன்னா ஒவ்வொரு செய்திகளும் நீள நீள செய்திகளாக பல தகவல்கள் இருக்குது, நம்ம இன்னும் ஹிஜ்ரத்துக்கு வரல. துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை தொட்டதின் காரணத்தினால் அந்த செய்தியை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு யமாமாவில் முசைலமத்துல் கத்தாப் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய பொழுது அவனை கொல்லுவதற்காக, அவனோடு யுத்தம் புரிவதற்காக ஒரு படையை அனுப்புனாங்க. அதுல துஃபைல் இப்னு அம்ர் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போகும்போது ஒரு கனவு காண்றாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு கனவு. தன்னுடைய சொன்னாங்க, சஹாபிகள் அழைச்சு சொன்னாங்க, நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கனவு கண்டேன், இதற்கு நீங்க என்ன செய்யுங்க, அதனுடைய கனவுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. என்ன கனவுன்னு கேட்டாங்க. என்னுடைய தலை சிரைக்கப்படுகிறது, என்னுடைய தலை சிரைக்கப்படுகிறது, நான் மொட்டை அடிக்கப்படுறேன். அதற்கு பிறகு என்னுடைய வாயிலிருந்து ஒரு குருவி வெளியாகி போனது, ஒரு பறவை வெளியாகி போனது. அதற்கு பிறகு ஒரு பெண் வந்தாள், அவள் என்னை தூக்கி அவளுடைய மானப்பகுதிக்குள்ளால் என்னை வைத்துக் கொண்டாள். என்னுடைய மகன் என்னை தேடுகிறார், ஆனால் என்னை அடைந்து கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னதும், இது ஹைரான கனவா தான் இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இதற்கான தாபீரை நான் உங்களுக்கு சொல்ல முடியலையா, நானே விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன? முதலாவதாக என்னுடைய தலை சிரைக்கப்படுவதாக நான் கண்டேன் இல்லையா, என்னுடைய கழுத்து இந்த யுத்தத்தில் வெற்றப்படும், நான் ஷஹீதாகி விடுவேன். வாயிலிருந்து ஒரு குருவி பறந்தது இல்லையா, என்னுடைய ரூஹு என்னை விட்டும் போய்விடும். மூன்றாவதாக ஒரு பெண் தன்னுடைய மானப்பகுதிக்குள்ளால் என்னை நுழைத்து கொண்டால், பெண் என்பது இந்த பூமி, இந்த பூமி என்னை உள்வாங்கிக் கொள்ளும், என்ன அடக்கப்படும், இந்த பூமியில தான் அடக்கப்படும். என்னுடைய மகன் என்னை தேடினார், அவரும் ஷஹாதத்தை தேடினார், ஆனால் அந்த ஷஹாதத்தை அவர் அடைந்து கொள்ள முடியவில்லை. அவர் காயப்படுவார், ஆனால் ஷஹீதாக மாட்டார். அவர் இந்த யுத்தத்தில் கலந்து இருக்கிறாரு, அவருக்கு அந்த பாக்கியம் இப்போது கிடைக்காது என்பதுதான் இதனுடைய அதே மாதிரி நடந்து முடிந்தது. அவங்களுடைய மகனார் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் யர்மூக் யுத்தம்னு ஒரு யுத்தம் நடந்தது, அதில் ஷஹீதானாங்க. இந்த வரலாறை பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, அருமையான தகவல்கள், அற்புதமான செய்திகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களினுடைய வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் பல படிப்பினைகள், அற்புதமான உறுதியான தன்மைகள் நம்முடைய கல்வியிலே கொண்டு வருவதற்கு, நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்கான தகவல்களும் செய்திகளும் நிறைந்து காணப்படுகிறது. எனவே மக்கள் இந்த நேரத்தை சரியான முறையில் மாசத்துக்கு ஒரு தடவை இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, இதையும் தாண்டி இன்னும் மக்கள் நிறைவாக வர வேண்டும். நம்முடைய தாய்மார்களை இதற்காக வரவழைக்க வேண்டும். இந்த செய்திகளை உள்வாங்கி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிகீன்களில் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. உண்மையான முத்தகீன்களாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.